வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நேரத்துக்கு நிறைய பேர் வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம YMT கன்சல்டன்சி, YMT ட்ரெடிஷனல் மெடிக்கல் சொல்யூஷன்ஸ் LLPல முத்ரா ஃபவுண்டேஷன் கிளாஸ் MTC ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. முத்ரா டீச்சர்ஸ் கோர்ஸ் ஒன்று நடத்துகிறோம். அந்த முத்ரா கோர்ஸில் படிக்கிற பசங்க தான் இதை நடத்துவாங்க. இந்த முத்ரா டீச்சர் கோர்ஸ் என்ன எடுக்கிறது நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் எப்பயுமே செய்வேன். நான் இந்த மென்டர்ஷிப் அப்படிங்கிறது நான் எப்பத்துல இருந்து எடுத்தேனோ, மென்டர்ஷிப்னா ஒவ்வொருத்தருக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறத எடுத்ததுல இருந்து நான் வந்து ஒரு காமனா வந்து ஒரு விஷயம் செய்வேன் எப்பயுமே. நான் கற்றுக் கொடுக்குற பாடம் அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு நான் எப்போ கற்றுக் கொடுக்குறேனோ அன்னில இருந்து அந்த பாடத்தை காமனா யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன். அப்போ ஒன்லி டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் அது கற்றுக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க கான்ஃபிடென்ட்டா அவங்க கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ அப்பதான் வந்து இது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய பிரைமரி மோட்டோ. ஸோ நம்ம இங்க YMT ட்ரெடிஷனல் மெடிக்கல் சொல்யூஷன்ஸ் LLPலையும் சரி, YMT கன்சல்டன்சிலையும் சரி, இந்த கம்பெனி YMT கன்சல்டன்சிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணது 2015. இப்போ 10 வருஷம் ஆகுது. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா YMT LLP ஸ்டார்ட் பண்ணி இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் நான் வந்து ஒரு மேஜரான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்பயுமே டிசைன் பண்ணிக்கிட்டே வருவேன். இது ஏன் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நான் இருந்ததுனாலேயே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி ஒன்று இருக்கு. அந்த ஐடியாலஜி என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்களோ, அதே நீங்க இந்த 5 வருஷமும், அடுத்த 5 வருஷமும் பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு தேக்க நிலைக்குள்ள தள்ளப்படுவீங்க. அப்படிங்கிறது ஒரு ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டடா அது இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ எப்பயுமே ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபினாமினலான ஒரு சேஞ்ச் உங்களை லைஃப்ல கொண்டு வந்துகிட்டே இருக்குன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அழகா நீங்க அதை மாத்திக்கிட்டே போனீங்கன்னா ரொம்ப நல்லா நடக்கும். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு ஐ மீன் 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிரெட் அண்ட் பட்டரா இருந்தது தான் இந்த முத்ரா கிளாஸஸ் எல்லாமே. பிரெட் அண்ட் பட்டர்னா என்னோட பேசிக் ஏர்னிங்ஸ் வந்து யோகா டீச் பண்றதுக்கும் மெடிடேஷன் டீச் பண்றதுக்கும் முத்ரா டீச் பண்றதுல இருந்தது. ஸோ அப்படி இருந்த ஒரு சப்ஜெக்டை நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒதுங்கிக்கிறது அப்படிங்கிறது வந்து சச் அ வெரி பிக் சேலஞ்ச். வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் அப்போ ஏன் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மென்டர்ஷிப் வரும்போது அடுத்து வர பசங்களுக்கு வி ஹாவ் டு ஹெல்ப் தெம் அவுட். அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றோமோ அதுதான் பேஸ் ஆகும். அந்த பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் யோகாவுக்கும் சரி, தந்த்ரா அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கும் சரி ஃபவுண்டேஷனாவே இருக்கு. அதாவது எம்பவர்மெண்ட் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல். அந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால திஸ் ப்ராடக்ட் வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ ஃபண்டாஸ்டிக்கான டிசைனிங்ல இருந்துச்சு. அதனால நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆச்சு. இப்போ வந்து we will be starting our next batch. அடுத்து கொஞ்ச நாள்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இந்த இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய ட்ரெயினர் சுமதி. அவங்க வந்து ஒரு சிலர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு வந்து அது அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் எப்பயுமே எல்லார்கிட்டயுமே கேட்பேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காமனா ஒரு விஷயம் சொல்லுவேன். என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்க உங்கள அறிமுகப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்கள அறிமுகப்படுத்திக்கும்போது, அவங்கள தன் எப்படி நினைவுல வச்சிருக்காங்க? அவங்களுடைய அதிர்வலை, அவங்களுடைய கரண்ட் கரண்ட் ஃப்ரீக்வென்சி என்னவா இருக்கு அப்படிங்கிறத அவங்க பேசும்போது தெரியும். உதாரணத்துக்காக ஒரு சிலர்லாம் வந்து இப்போ வந்து பேசும்போது சொன்னாங்க, ஆ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் வந்து சரியில்லாத ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்னன்னா, ஹவுஸ் என்றால் ஒரு கட்டிடம். ஹவுஸ் என்றால் ஒரு கட்டிடம். அப்போ ஹவுஸ் அப்படிங்கிற போது என்னென்ன மாதிரியான கட்டிடம்? அந்த கட்டிடத்துல என்ன வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்காக அது ஒரு ரெஸ்ட் ஹவுஸா இருக்கலாம். ஒரு கெஸ்ட் ஹவுஸா இருக்கலாம். ஒரு லைட் ஹவுஸா இருக்கலாம். ஒரு வேர் ஹவுஸா இருக்கலாம். அந்த கட்டிடம் எப்போ இல்லம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மாறுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஹோம் ஆக்கும்போது. அந்த ஹோம் ஆகும்போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ரீக்வென்சி மாறுது. அந்த ஃப்ரீக்வென்சி மாறும்போது தான் என்ன ஆகுது? அந்த வீடு அப்படிங்கிற அந்த பேர் பெறுது.
ஸோ அதனால தான் ஹோம் ஸ்வீட் ஹோம்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் ஸ்வீட் ஹவுஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அடுத்த முறை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும்போது நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிக்கிறத விட ஹோம் மேக்கர்ஸ்ன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுமதி வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. அண்ட் டுடே ஐம் வெரி ஹாப்பி. அவங்களுக்கு இருக்கிற அந்த டேலண்ட் எல்லாத்தையும், அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும், ஷி ஹஸ் டன் ஆல்ரெடி எம்எஸ்சி யோகா படிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் படித்து அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் பொட்டன்ஷியலாக இப்போ கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பொட்டன்ஷியலாக கன்வெர்ட் ஆகிற அந்த மொமெண்ட் இது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சுமதி, ரஜினிகாந்த். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ சார். now the floor is yours. Wish you all the best. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப என் கிளாஸுக்கு டைமுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதோட சாரோட ஸ்டூடெண்ட் தான் நான் எம்டிசியில. அதனால சார் கிட்ட ஃபர்ஸ்ட் நான் பிளெஸிங் வாங்கிட்டு என்னோட கோர்ஸை என்னோட கிளாஸை நான் ஆரம்பிக்கிறேன். வணக்கம் சார். All the best. Wish you all the best, ma'am. தேங்க்யூ சார். இன்னைக்கு வந்து என்ன பாக்குறதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் நல்லா தெரியும் முத்ராவோட ஃபவுண்டேஷன்ஸ் பார்க்க வந்திருக்கோம் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஃபவுண்டேஷன்ஸ் முதல்ல வந்து 11 முத்ரா இருக்கு ஃபவுண்டேஷன் முத்ரால. அதுல இப்போ நம்ம அந்த கிளாஸ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கதையோட நான் வந்து இந்த கிளாஸ ஸ்டார்ட் பண்றேன். அப்படின்னு இதுக்கு கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா எல்லாருக்கும் எங்கெங்கயாவது ஒரு எண்ணம் அப்படி இப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா? சோ கதை கேட்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். அதனால எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்பிட்டு நான் அந்த கதையோட ஸ்டார்ட் பண்றேன். சரியா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல ஒரு ஊர் ஓரமா வந்து ஒருத்தர் மட்டும், ஊருக்குள்ள இல்லாம ஊருக்கு வெளியில வந்து ஒருத்தர் வீட்டுல வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாராம். அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, காட்டுக்கும் ஊருக்கும் சென்டர்ல அவரோட வீடு இருக்கும். அவருக்கு அது பிடிக்கும், அதனால அவரு அங்க இருக்காரு. அவரோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, காலைல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் காட்டை உத்து பாத்துட்டு இருப்பாராம். காட்டுல என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சும்மா காட்டை வந்து அவரு பாத்துட்டு இருப்பாராம். அதே மாதிரி வேலையை விட்டு வந்த பிறகும் அதே மாதிரி காட்டுல கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாராம். என்ன நடக்குது, என்ன பண்ணுது, போகுது வருதுன்னு பாத்துட்டு இருக்கிறது அவரோட ஹாபி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவரு சம்பாதிப்பாரு, அவரு சாப்பிடுவாரு, அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாக்கி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுதான் அவரோட ஆட்டிடியூட். இப்போ ஒரு நாள் என்ன பண்ணாராம், வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு காலு அடிபட்டு ஒரு நரி வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு மரத்தோரமா படுத்திருந்திருக்கு காட்டுல சைட்ல. இப்போ அதை பார்த்துட்டே வந்திருக்காரு, அதெல்லாம் எந்திரிக்கவே முடியல. அப்படிங்கும் போது சரின்னு பார்த்துட்டு இவர் பாட்டுக்கு வந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு போகும்போதும் அந்த நிறைய அங்கேயேதான் இருக்கு, பார்த்துட்டு போயிட்டாரு. திருப்பி ஈவினிங் வேலையை விட்டு வர்றாரு, அப்பயும் பாக்குறாரு அந்த நிறைய அங்கேயேதான் இருக்கு. இவருக்கு ஒரே டவுட், ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கோம்ல அது மாதிரி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு. இவர் எங்கடா இந்த நரி இந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த நரிய பார்த்துட்டு திருப்பி போறாரு. இதே மாதிரி ஒரு 2-3 டேஸ் வாட்ச் பண்றாரு. 3 நாளுமே அந்த நரி நல்லா திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. 4வது நாள் இவர் வேலைக்கு போகாம அது என்னதான் பண்ணுதுன்னு பாக்கணும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டில இவர் என்ன பண்ணிட்டாரு, வேலைக்கு போகாம அப்சர்வ் பண்றாரு, என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அதோட இதை கொண்டு வருது, சும்மா வாயில கவ்வி கொண்டு வரும்போது தற்செயலா அந்த நரி கிட்டக்க அது போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுது சாப்பிட்டு முடிச்சுட்டு. இப்ப நரி நவந்து நவந்து போய் அதை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு திருப்பி படுத்துக்கு. ஓ அப்படிங்கும் போதுதான் அவருக்கு தெரியுது, ஓ இந்த கடவுள் வந்து படைக்கிற படைப்புல வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாருல்ல, ஏந்திரிக்க முடியாத நரிக்கு கூட ஒரு ஃபுட்டு கிடைக்குதுல்ல அப்படின்னு நினைச்சு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் நாளையில இருந்து வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம், நொண்டி நிறைய கடவுள் பாத்துக்கிறவரு நம்மள பாத்துக்க மாட்டாரா, அதனால நாளையில இருந்து நான் வேலைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துட்டேன். வீட்லயே உட்காந்தா ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அவருக்கு யாரும் சாப்பாடு கொடுக்குற மாதிரியும் தெரியல, சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கும் ஆள் இல்ல. அவரு ரொம்ப வெக்ஸ் ஆகி, என்னடா கடவுளுக்கு நம்ம மேல கருணையே இல்ல போல இருக்கே, நம்மள கடவுளுக்கு பிடிக்கல போல இருக்கே, ஏன் நம்மள மட்டும் இப்படி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரு யோசிச்சாராம்.
யோசிக்கும் போது இந்த கடவுள் ரொம்ப ஊரவஞ்சனை படைச்சவரா இருக்காரு, நமக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கும் போது பசியில தானா சுருண்டு போய் கண்ணெல்லாம் சரியா தெரியல. தெரியல அப்படிங்கும் போது அந்த சைடா ஒரு முனிவர் வரார். முனிவர் வந்தோடனே அதுவே பாதியா தான் தெரியுது அவருக்கு. அவர்கிட்ட கேக்குறாரு, ஏன்பா இப்படி இருக்க அப்படின்னு. ஒரு 3 4 நாள் கழிச்சு கேக்குறாங்க இல்லையா, அப்பா நம்மள கேக்குறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு, நம்ம புலம்பல கேக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே கண்டினியூஸா பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடவுளுக்கு கருணை இல்ல, மனுஷன் இல்ல, அது இல்ல, இது இல்ல, என்ன பார்க்கல அப்படின்னு. அப்போ உடனே என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது ஃபுல் கதையும் சொல்றாரு. நொண்டி நரிக்கு கொடுத்த ஃபுட்டு கூட கடவுள் வந்து எனக்கு கொடுக்கல அப்படிங்கும் போது இப்பதான் அவர் சொல்றாரு, அப்பா நீ நல்லா யோசிச்சு பாரு, நீ ஏன் உன்னை வந்து நொண்டி நரி கூட போய் கம்பேர் பண்ண? உன்னை கடவுள் வந்து சிங்கமா தானே படைச்சிருக்காரு. நீ போய் உன்னோட கம்பாரிசனை கொண்டு போய் நொண்டி நரி கூட வச்சிருந்தா அது கடவுளோட தப்பா இல்ல உன்னோட தப்பா அப்படிங்கிறது அப்பதான் வந்து அவருக்கு தெரியுது. எல்லாமே நம்ம வாழ்க்கையே எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட நினைப்புலதான் இருக்கு. தாட்ஸ். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவா நம்ம லைஃப் போகும். சரியா? அதான் இந்த கதையோட அது என்ன சொல்லுவாங்க, அந்த கதையில இருந்த கருத்து. ஓகேவா? அந்த இதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் இத சொல்லிடுறேன். சோ எப்பயுமே திங்க் பாசிட்டிவ். எதுவா இருந்தாலும் நீங்க சிங்கமாவே இருக்கணும் அப்படின்னு நினைங்க. நீங்க 4 பேருக்கு கொடுக்கணும் ஒழிய மத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம இந்த கிளாஸ ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முத்ரா. முத்ரால வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் முத்ராஸ் இருக்கு, லெவல்ஸ் ஆஃப் முத்ராவும் இருக்கு. டைப்ஸ நம்ம ஓரமா வச்சிடலாம். ஏன்னா டைப்ஸ்க்கு போக போக அது நிறைய அட்வான்ஸா போகும். அது இப்போதைக்கு கன்ஃபியூஷனுக்கு வேண்டாம். அதனால இப்போ நம்ம லெவல்ஸ். நம்ம லெவல் அப்படிங்கும் போது ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த வேர்ட் ரொம்ப ஃபெமிலியர் இல்லையா? ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம், ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் நம்ம எப்ப பார்த்தாலும் சொல்லுவோம். அதுல வடிவேல் ஜோக்கு கூட இருக்கு. என்ன, அஸ்திவாரம் ஸ்ட்ராங், அஸ்திவாரம் ஸ்டக்குன்னு வரல, சாரி. அந்த பில்டிங் ஸ்ட்ராங், அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு. அது மாதிரி இப்ப நமக்கு அஸ்திவாரம் தானே நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் முத்ரா. இதுக்கப்புறம் நிறைய முத்ராஸ் இருக்கு. பேசிக் லெவல்ஸ் இருக்கு, இன்டர்மீடியட் இருக்கு, அட்வான்ஸ் முத்ராஸ் இருக்கு, தேவவசியா முத்ரா இருக்கு, நிறைய முத்ராஸ் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபவுண்டேஷன்ல கிளாரிட்டி இருந்தாதான் நம்மளால எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம இந்த முத்ராவை நம்ம ஒய்எம்டிசில இத வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். எதுக்குன்னா நிறைய பேரு நம்ம ரீல்ஸ் பார்த்து, யூடியூப் பார்த்து, பிக்சர் பார்த்து, புக்கு பார்த்து முத்ரா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க ஏதோ சின்ன சின்ன துண்டா போட்டிருப்பாங்க. ஓகேவா? அது நமக்கு சூட் ஆகுமா, ஆகாதா, பண்ணலாமா எதுவுமே தெரியாது. நமக்கு எதையாவது செஞ்சு சரியாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயும் நம்ம அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணி பண்ணுவோம். எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம்னா கூட எப்படி வெளியில வரணும், என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதும் நமக்கு புரியாது. என்ன செஞ்சு நம்ம மாட்டணும்னே ஃபர்ஸ்ட் தெரியாது. அதுக்கப்புறம் தானே நம்ம வெளில வர்றதை பத்தி யோசிப்போம். அதனால இப்ப வந்து நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் முத்ராவை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? முத்ரா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் என்னன்னு பாக்குறோம். முத்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அது ஒரு யோகா போஸ்டர். அவ்வளவுதான். இந்த யோகா போஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க எனர்ஜிங்கிறது நத்திங் பட் பிராணா. பிராணா தான் நம்ம எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த எனர்ஜிய அது வந்து சேனலைஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க எதுக்காக அந்த இடத்துக்கு வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அந்த முத்ரா அந்த எனர்ஜிய அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கும். அதனால அந்த இடம் புத்துணர்ச்சி பெறும். இதோட வேலையை அது கரெக்டா செய்யும். புத்துணர்வு பெற்றோன்னு என்ன ஆகும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதோட வேலையை அது கரெக்டா செய்ய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம எதுக்கெல்லாம் முத்ரா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டிசீஸ், காமன் டிசீஸ் நான் சொல்றது. ஓகேவா? காமன் டிசீஸ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாதி, அது மாதிரி காமன் டிசீஸ், டிஸ்கம்ஃபர்ட், எங்கேயாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இப்ப எனக்கு உட்காரும் போது இந்த இடம் வலிக்குது, அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன் அப்படிங்கும் போது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நான் நடத்திக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன என் சக்திக்கு மீறி அங்க ஏதோ என்னை இடிக்குது அப்படிங்கிற ஒரு மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா முத்ரா யூஸ் பண்ணுவோம். சரியா? இத வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட, எப்பயுமே நமக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து எனக்கு ஓகேவா? எனக்கு வந்து எப்பயுமே கண்டென்ட்டோட எக்ஸாம்பிள் தான் ரொம்ப பிடிக்கும். அப்பதான் எனக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும். அது நிறைய அதே மாதிரி நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இந்த முத்ரா பத்தி சொல்றேன்.
அப்படின்னு எனக்கு புரிஞ்ச எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்ப எல்லாரோட வீட்லயுமே அப்ளையன்ஸ் இருக்கும். வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ் அது மாதிரி நிறைய ஏதாவது விஷயம் வச்சிருப்போம். நம்ம மிக்ஸி, கிரைண்டர் அப்படின்னு வச்சிருப்போம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்க அந்த அந்த ஹோம் அப்ளையன்ஸ நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அத நேரா அந்த பிளக்க எடுத்து கொண்டு போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிசிட்டி போர்டுல கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணோன்னே கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆனோடனே அதோட ஃபங்க்ஷனை அது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஆன் ஆயிடும். அதோட வேலை என்னவோ அது கரெக்டா செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு ஒரு அப்ளையன்ஸோட எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோன்னே அதோட வேலை. அதே மாதிரிதான் முத்ரா வந்து நம்ம விரல் இருக்கு இல்லையா? 2 விரல்லையுமே நர்வ்ஸோட எண்டிங் தான் இருக்கும். எல்லா விரல்லையுமே ஒரு எண்ட் எங்க இருக்கும்னா நர்வ்ஸ் தான் எண்ட் ஆகும். இப்போ ஒரு விரலை இன்னொரு விரலோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி எலக்ட்ரிசிட்டி போர்டுல நம்ம கனெக்ட் பண்றோமோ அதே மாதிரி அது கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது அந்த எலக்ட்ரிசிட்டி இப்ப நீங்க வைக்கும் போது என்ன ஆகும்? இப்ப நீங்க என்ன பர்பஸ்க்காக அந்த முத்ராவை நம்ம யூஸ் பண்றோமோ அந்த இடத்துக்கு பிராணா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கோ இல்ல பர்டிகுலர் ஒரு ஆர்கனுக்கோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ அந்த எனர்ஜி மூவ் ஆகும். அப்ப மூவ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே எனர்ஜெட்டிக்கா ஆகும். நீங்க அதை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி நான் இன்னைக்கு வச்சுட்டேன், நாளைக்கு எனக்கு பெனிஃபிட் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நாட். கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஆனா அது ஃபுல்லா வேணும் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி பிராக்டிஸ் இருக்கும். பிராக்டிஸ் அப்படிங்கும் போது நான் 2 நாள் பண்ணேன் 3 நாள் பண்ணேன் அப்படிங்கறதே கிடையாது. அட்லீஸ்ட் 21 days ஒரு முத்ராவை நீங்க பண்ணாதான் உங்களால அதோட பெனிஃபிட்ஸ அனுபவிக்க முடியும். நான் வந்து இன்னைக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சு நாளைக்கு விட்டுட்டேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எப்பயுமே எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன் 21 days எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் 21 அதனால 21 days அப்படிங்கிறது கிடையாது. ஏன் 21 daysனா நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த விஷயமுமே ஒண்ணு செய்யாம இருக்கும்போது டக்குன்னு நீங்க ஒரு விஷயம் செய்யும் போது பாடி அப்பதான் அலர்ட்டாவே அவன் இவன் என்னமோ இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்தானே இப்ப என்னமோ இவன் பண்றானே அப்படிங்கறதே அப்பதான் வரும் அதுக்கு. இப்போ அது ரியலைஸ் பண்ணி நீங்க என்ன செய்யறீங்கன்னு புரியறதுக்கும் அதுல இருந்து கொஞ்சம் அதை எடுத்துக்கிறதுக்குமே ஒரு 7 days டைம் வேணும். இந்த 7 daysல அது நீங்க என்ன பண்றீங்க எதுக்காக பண்றீங்கிறது அதுக்கு புரிய வந்துடும். ஏன்னா அந்த செல்ல அந்த எனர்ஜி போகும்போது அதுக்குள்ள வேலையை அது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த நாள்ல என்ன ஆகும்னா அதுக்கு அது பழகும். இங்க போகும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது அது பழகும். அதுக்கு 7 நாள் தான். அது உங்க வாழ்க்கையாவே மாறும். உங்க வாழ்க்கை பழக்கத்துல அது ஒண்ணா மாறும். இதுக்குதான் 21 நாள். ஓகேவா? இதுக்கு அடுத்தது நம்ம இதுதான் முத்ரானா இதுதான் இப்படிதான் நம்ம முத்ராவை பண்ண போறோம். இப்ப சில முத்ராஸ் இருக்கு. நீங்க என்ன முன்னாடி 21 நாள் சொன்னீங்க திடீர்னு பாதியில நிறுத்துன்னு சொல்றீங்க அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த முத்ரா. நம்ம வந்து நம்மள எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ற முத்ராவை அட்லீஸ்ட் மினிமம் 21 days. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா இப்ப முத்ரானா என்னன்னு பார்த்தோம். ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் கடைசியா நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பெனிஃபிட்ஸ். முத்ராவோட பெனிஃபிட்ஸ். முத்ரா பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன் ஜெனரல் பெனிஃபிட்ஸ். ஒவ்வொரு முத்ராக்கும் தனித்தனியா நான் சொல்லல. நான் சொல்றது ஜெனரல் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு ஓகே எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்டபுள்னா ஒரு பென்னு நோட் எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொல்றதா தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு கொஞ்சம் ஃபியூச்சருக்கு ரெஃபரன்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். எங்க கிட்ட பிடிஎஃப் இருக்கு. நான் லாஸ்டா அதை எல்லாத்தையும் ரன் பண்றேன். முத்ரா பண்ணும்போது நான் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் லாஸ்டா ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சனலா பிடிஎஃப் வரும். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ பெனிஃபிட்ஸ் என்ன ஜெனரல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்ரா பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க அவ்வளவு எஃபர்ட் போட வேண்டாம். உட்கார்ந்த இடத்துலயே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் யோகாசனம் பண்ணா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அதெல்லாம் நீங்க முத்ரா பண்ணியே அந்த பெனிஃபிட்ஸ எடுத்துக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் இது ரொம்ப எஃபெக்டிவ் சீப்புன்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம கொஞ்சம் காசு கட்டியே இத என்ன அப்படிங்கறத கத்துக்கலாம். இன்னொன்னு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா செல்ஃபா உங்களை நீங்க ஹீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் நாம என்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி பண்ணிக்கலாம், நம்மள எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உங்க கையிலேயே இருக்கும்.
அடுத்தது இத பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்க பிரீத்திங் பேட்டர்ன்ல ஒரு ரெகுலேட்டிங் இருக்கும். நீங்க எப்படி ஒரு பிரீத்திங் பேட்டர்னே உங்களுக்கு மாறும். நம்ம எப்படி பிரீத் பண்றோங்கிறத உணர்வீங்க. நம்ம மேல் மூச்சு ஆச்சாச்சுலாம் வாங்க மாட்டோம். அழகா ப்ராப்பரா இருக்கும் உங்க பிரீத்திங். அப்புறம் நீங்க மெடிடேஷன் பண்றவங்களா இருந்தது அப்படின்னா முத்ரா பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து மெடிடேஷன்ல நல்ல கை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும் முத்ராவால். அடுத்தது இது வந்து இப்போ ஒரு விஷயத்த என்னால அச்சீவ் பண்ண முடியலடா, ஆனா வந்து நான் பண்ணணும், எனக்கு ஆசை இருக்கு, ஆனா பண்ணணும், ஆனா ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னா கூட அதுக்கும் முத்ரா இருக்கு. நீங்க யூஸ் பண்ணி அந்த விஷயத்த அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணிக்கலாம், உங்க ஆசைய நிறைவேற்றிக்கலாம். அது நியாயமான ஆசையா இருக்கணும். அடுத்தது அதுக்கு அடுத்தது இந்த பெனிஃபிட்ஸ் இது ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். முத்ரா பண்றதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு மேல குழந்தைங்க இல்ல 7+ அதுல இருந்து யாரு வேணாலும் முத்ரா பண்ணலாம். நோ ப்ராப்ளம். யார் வேணாலும் பண்ணலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. செகண்ட், நீங்க எப்படி உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்னா சேர்ல உட்காந்துக்கலாம், பத்மாசனத்துல உட்காந்துக்கலாம், வஜ்ராசனத்துல சாரி அர்த்த பத்மாசனத்துல உட்காந்துக்கலாம், சேர்ல உட்காந்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஸ்பைன் அண்ட் நெக் ஸ்ட்ரைட். ஸ்ட்ரைட்டா வச்சுதான் நீங்க முத்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு ஆரம்பிக்கும் போது 18 to 8 minutes. நீங்க ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது 8 minutes to 24 minutes வரைக்கும் பண்ணலாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல. அதனால நான் அட்வான்ஸ் எல்லாம் போகும்போது 45 minutes வரலாம். நம்ம சில முத்ராவை மெடிடேஷனுக்குலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்படி இருக்கும்போது 20 minutes கிடையாது. நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல 20 minutes இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா. அந்த இது அது ஒண்ணு இருக்கு. அடுத்தது நீங்க இத பார்க்கும்போது முத்ரா வந்து என்னடா ரொம்ப சின்னதா இருக்கு, இதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறாளே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு பெரிய வீட்டை இவ்வளோண்டு அவ்வளவு பெரிய சாவி எடுத்தா திறக்கிறோம் இல்ல இல்ல, இவ்வளோண்டு சாவி வச்சு தானே திறக்கிறோம். அதே மாதிரிதான் முத்ரா நம்ம லைஃப்ல பெரிய பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கும் நம்மள செல்ஃபா ஹெல்ப் பண்றதுக்கும் இது நல்ல ஹெல்ப் பண்ணும். அடுத்தது நீங்க இப்ப யாரெல்லாம் முத்ரா பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னோட ஜெனரல் அட்வைஸ், ஏன் பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, ப்ராப்பரா என்கிட்டன்னு சொல்லல, ப்ராப்பரா ஒரு டீச்சர் கிட்ட நீங்க முத்ரா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க முத்ரா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பதான் உங்க பாடி கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், என்ன மாதிரி முத்ராஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டயட். டயட்னா முத்ரால யார் யாரு என்னென்ன சாப்பிட்டா தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. வெஜிடேரியனா இருக்கிறவங்களும் முத்ரா பண்ணலாம், நான்வெஜ் இருக்கிறவங்களும் முத்ரா பண்ணலாம். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க நான் சாப்பிட்டதுக்கு முன்னாடி நீங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா 10 minutes முன்னாடி முத்ராவை பண்ணிட்டு 10 minutes அப்புறம் சாப்பிடுங்க. நோ ப்ராப்ளம். 10 to 15 minutes கேப் கொடுத்துட்டு சாப்பிடுங்க. ஆனா நான் சாப்பிட்ட பிறகுதான் முத்ரா பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 hours டைம், அட்லீஸ்ட் 2 hours டைம் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம் முத்ரா பண்ணோன்னு அப்புறம் காஃபி டீ எல்லாம் இருக்கு இல்லையா, காஃபி டீ ஜூஸ் அது மாதிரி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க குடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ½ டைம் கொடுத்துட்டு நீங்க முத்ரா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க குளிச்ச உடனே முத்ரா பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஆனா குளிக்கிறதுக்கு முத்ரா பண்ணிட்டு தான் நீங்க போய் குளிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம முத்ரா பிராக்டிஸ் பண்ணும்போது சம் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் நம்ம பாடியில, அது கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால ஒரு 20 to ½ an hour கூட ஃபைன் தான். நீங்க இருந்துட்டு போய் குளிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து இத ஒரு ஜென்ரலா எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ முத்ரானா என்னன்னு பார்த்துட்டோம், அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டோம், டயட் பார்த்துட்டோம். அத பண்ணா நமக்கு என்ன, அதுக்கு அப்புறம் வந்து எப்படி உட்கார்ந்து பண்ணணும், என்ன பண்ணணும், போஸ்டர்ஸ், குளிச்சுட்டு பண்ணணுமா குளிக்காம பண்ணணுமா எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா. இது வந்து ஜென்ரலா முத்ரா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷனுக்குள்ள போறோம். ஃபவுண்டேஷன்ல என்ன முத்ரா, 11 முத்ரான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ள நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபவுண்டேஷன்ஸ் முத்ரா 11 முத்ரால ஃபர்ஸ்ட் முத்ரா நம்ம என்னன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் முத்ரா வந்து டீடாக்சிபிகேஷன் முத்ரா. டீடாக்சிபிகேஷன் முத்ராக்கு இன்னொரு பேரு விஷஹர முத்ரா. டீடாக்சிபிகேஷன் முத்ரா எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்கோம்? டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்ப நம்மளே கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். எந்த ஒரு பிராக்டிஸும் நம்ம பண்றதுக்கு முன்னாடி நம்மள நம்மளே சுத்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். டீடாக்சிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்ப நம்ம பியூரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ டீடாக்சிபிகேஷன் முத்ரா எப்படி வைக்கிறது? இப்போ இந்த 5 விரல் இருக்குல்ல, எப்படி கை வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கட்டை விரல இந்த மோதிர விரலுக்கு கீழே சைட்ல, ஓகேவா, இப்படி வைக்கணும். 2 கையிலயும் வைக்கணும். தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வைக்கணும். இத வந்து உங்க தொடைக்கு மேல வச்சுக்கணும். தொடைக்கு மேல இப்படி மேல் நோக்கி இருக்கணும். ஏன்னா இது ரிசீவ் பண்ணணும், இப்படி இருக்கணும். சோ இந்த முத்ராவை ஒரு 10 to 15 மினிட்ஸ் இத நீங்க பண்ணணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்க உடம்பு டீடாக்சிபிகேஷன், டீடாக்ஸ் ஆயிட்டு இருக்கிறத நீங்க நல்லா உணரலாம். இதை எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்னா 14 டேஸ். இதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஃபர்ஸ்ட் 21 டேஸ் தானே நீ ஆரம்பிச்ச அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நம்ம இந்த முத்ராவை இதுவா போடல, நம்ம லைஃப் சேஞ்ச்ல மாத்தல, நம்மள கிளென்ஸ் பண்றோம். சோ கிளென்ஸ் பண்றதுக்கு 14 டேஸ் போதுமானது. அதுவும் இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க ரெகுலரா டீடாக்சிபிகேஷன் பண்றவங்களா இருந்திருந்தீங்க, பிராக்டிஸ் பண்றவங்கன்னா எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு 7 டேஸ் போதும். இனிஷியலா இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் 14 டேஸ் நீங்க டீடாக்சிபிகேஷன் பண்ணலாம். இப்போ டீடாக்சிபிகேஷன் பண்றதுனால நம்ம அந்த முத்ராவை நீங்க யூஸ் பண்றதுனால நம்ம உடம்புல ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் உருவாகும். இந்த கெமிக்கல் சேஞ்ச் என்ன ஆகும்னா வேஸ்ட் ப்ராடக்ட வெளியில தள்ளும். வேஸ்ட் ப்ராடக்ட வெளியில தள்ளும் போது இந்த ப்ராடக்ட் எது மூலமா நமக்கு வெளியில வரும் பாத்தீங்க அப்படின்னா யூரின், மோஷன், அதுக்கப்புறம் ஸ்வெட், ஈவன் பிரெத்ல கூட அது வெளியில வரும். அதனால நமக்கு நம்மள அறியாமே நமக்கு ஒரு ஸ்மெல் அடிக்கலாம் நம்ம மேல, ஓகேவா, யார் பண்றாங்களோ அவங்க மேல. அதனால நீங்க அதுக்காக பயப்பட வேண்டாம். அதுதான் வந்து இதோட சிம்டம்ஸ், வெளியில வருது அப்படிங்கிறதுக்கு இதோட சிம்டம்ஸ். அப்போ நீங்க இந்த முத்ராவை பத்மாசனா இல்லைன்னா அர்த்த பத்மாசனத்துல உட்கார்ந்து நீங்க இத வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்க பண்ணலாம். ஜஸ்ட் a minute. இதான் டீடாக்சிபிகேஷன் முத்ரா. பாத்துக்கோங்க எல்லாரும். அப்போ இத 10 to 15 மினிட்ஸ் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு, நீங்க அவசரமா ஒரு வேலையா நான் வெளியில போறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அன்னைக்கு இந்த முத்ராவை பண்ணாதீங்க. ஏன் பண்ணாதீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் சில பேருக்கு இது என்ன ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி. சில பேருக்கு லூஸ் மோஷன் 2-3 டைம்ஸ் போகலாம். அதே மாதிரி யூரின் 2-3 நிறைய டைம் போற மாதிரி இருக்கலாம். நீங்க போற இடத்துல அந்த மாதிரி உங்களால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னா இந்த முத்ராவை அன்னைக்கு நீங்க பண்ண வேண்டாம். இத பண்றதுக்கான சிறந்த டைமிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்னிங்கே இந்த முத்ராவை முடிச்சிருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இந்த முத்ராவை பண்ணீங்கன்னா டீடாக்சிபிகேஷனை நீங்க பண்றத நல்லா உணரலாம். இது பண்றதுனால எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும். உங்க மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். அடுத்தது உங்க பாடியும் மைண்டும் பியூரிஃபை ஆகும். அத நீங்களே அதை பண்ணும்போது உங்களுக்கே உணரலாம். மெடிடேஷனோ இல்ல ஒரு யோகாசனமோ பண்றீங்க, ரெகுலரா நீங்க பண்றவங்களா இருந்துச்சுன்னா டீடாக்சிபிகேஷன் முத்ராவை யூஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் உங்களுக்கு 100% கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், டீடாக்சிபிகேஷன் முத்ரா பார்த்தோம். செகண்ட் முத்ரா வந்து அஞ்சலி முத்ரா. செகண்ட் முத்ரா வந்து அஞ்சலி முத்ரா. அஞ்சலி முத்ரா அப்படிங்கிறது எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்படி நமஸ்தே அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல நம்ம வைப்போம்.
இப்படி அப்படின்னு நமஸ்தே அப்படிங்கறதுல வைப்போம். ஏன் இதுக்கு நமஸ்தேன்னு ஒரு பேர் வச்சிருக்கலாமே, நமஸ்தே முத்ரான்னு ஏன் அஞ்சலி முத்ரான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்க யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா, நமஸ்தே அப்படிங்கிறது நீங்க ஒரு கிரீட்டிங், யாராவது வர்றவங்கள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கும், ஒரு நம்மளோட மரியாதையை காட்டுறதுக்காகவோ இல்ல அவங்களுக்கு அடிபணிறேன் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த நமஸ்தே அப்படிங்கிறது. ஆனா அஞ்சலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிராட்டிடியூட். நம்ம அந்த கிராட்டிடியூட வெளியே சொல்றதுக்கு பேர் தான் அஞ்சலி. அதனாலதான் அந்த முத்ராக்கு பேரு அஞ்சலி முத்ரா. அந்த அஞ்சலி முத்ரா எப்படி வைக்கணும், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியர். நம்ம கோயில்ல போய் சாமி கும்பிடுவோம், வீட்டுல யாராவது வந்தா வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அதே முத்ரா தான் இதுல. எல்லா விரலும் ஒட்டி இருக்கணும், கீழையும் மேலையும் சைட்ல எல்லா விரலும் நல்லா ஒட்டி இருக்கணும். இந்த முத்ரா இந்த முத்ராவை நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாடி நம்மளோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடு பாடியும் ரெண்டுமே ஒன்னா இணையுது இந்த இடத்துல. இப்போ இது என்ன ஆகும், ஒரு க்ளோஸ் ஆகுது, ஒரு சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுற மாதிரி இந்த இடம் க்ளோஸ் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பைப்பை திறந்தீங்க அப்படின்னா தண்ணி கடகட கட கொட்டி எங்க பார்த்தாலும் தெரிக்கும். ஆனா அதுவே ஒரு டியூபை விட்டு திருப்பி அந்த எந்த தண்ணியை நம்ம எதுல இருந்து எடுக்கிறோமோ அதே இதுக்குள்ள திருப்பி விட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த தண்ணி அதுக்குள்ளாரையே இப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும், எங்கேயுமே சிதறாது. அதே மாதிரிதான் நம்ம இந்த முத்ராவை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம பிராணா கண்ணா பின்னான்னு சிதறாது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருப்போம் ஆனா நம்ம நினைப்பு வேற எங்க யூஎஸ் யூகேல கூட இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கும், அப்படியே செதறும். எத்தாப்புல என்ன பண்றாங்க, பக்கத்துல என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோடது அப்படியே செதறி போகும் நம்மளோட எனர்ஜி. அது மாதிரி இல்லாம இந்த முத்ரா கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட உங்களோட பிராணாவை உங்களுக்குள்ளாரையே லாக் பண்ணி வைக்கும். இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பிராணா உங்க பாடிக்குள்ளாரையே இருக்கும், பிராணா வெளியில ஸ்கேட்டர் ஆகாது. இன்னொன்னு, லெஃப்ட் பிரெயின் ஹெமிஸ்பியரும் ரைட் பிரெயின் ஹெமிஸ்பியரும் ரெண்டும் பேலன்ஸா வேலை செய்யும். சோ அது பேலன்ஸா வேலை செய்யும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஜிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங் ரெண்டுமே ஒரே நேரத்துல உங்களுக்கு ஒர்க் ஆகும். எல்லாத்தோட உங்களுக்கு மனம் ரொம்ப அமைதியா இருக்கும். அது ரொம்ப அமைதியா உங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்றது, ஓவர் திங்கிங், தேவையில்லாத வரவே எண்ணம்லாம் வராம உங்க மனசு அமைதியா இருக்கும். இத நம்ம ப்ரொடெக்ஷன் முத்ரான்னு சொல்லலாம். இது என்ன ப்ரொடெக்ஷன் முத்ரா, நீங்க இப்படி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களால வெளியில இருந்து எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் உங்க கிட்டக்க வர முடியாது, அதுவே அத ஸ்டாப் பண்ணிடும். இதையே நம்ம 3 விதமா செய்வோம். ஓகேவா? இந்த அஞ்சலி முத்ராவை நம்ம 3 விதமா செய்வோம். ஒண்ணு, க்ளோஸ் டு த ஹார்ட். நல்லா ஹார்ட்டுக்கு எய்தாப்ல இப்படி வச்சுக்குவோம். இந்த பொசிஷன்ல நீங்க இருக்கும்போது, இந்த பொசிஷன்ல நம்ம இந்த அஞ்சலி முத்ராவை வைக்கும்போது உங்களோட சக மனிதர்கள், அதாவது நம்ம அப்பா அம்மா, அந்த மாதிரி அப்பா அம்மா, நம்ம பெரிய மூதாதையர்கள், அது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம கிராட்டிடியூட் தெரிவிக்கும் போது இந்த முத்ரா க்ளோஸ் டு த ஹார்ட் நம்ம நெஞ்ச பகுதியில இருக்கும். இதுவே நீங்க உங்க டீச்சர், குரு அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க கிராட்டிடியூட் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக நம்ம அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா, ஃபோர் ஹெட். அப்ப நீங்க உங்களோட கை எங்க இருக்கும் அப்படின்னா நெத்தி பொட்டுல இருக்கும். இது செகண்ட் பொசிஷன். தேர்ட் பொசிஷன் உங்க தலைக்கு மேல உங்க 2 கையும் காதை ஒட்டி இருக்கணும். தலைக்கு மேல தூக்குனீங்க அப்படின்னா சுப்ரீம் பவர், அதாவது உங்க தெய்வம், குலதெய்வம், யூனிவர்ஸ், அது மாதிரி நீங்க எதை உங்களை விட பவர் அப்படின்னு நினைச்சு நீங்க கிராட்டிடியூட தெரிவிக்கிறீங்களோ, உங்க நன்றி கடனை சொல்றீங்களோ, அதுக்கு நம்ம மேல யூஸ் பண்ணிக்குவோம். சரி, இதனால எனக்கு ஸ்பிரிச்சுவலா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கும். இந்த முத்ராவை நீங்க பிராக்டிஸ் பண்றதுல ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கும். அடுத்தது ஒரு ஒபீடியன்ஸ் வரும், உங்களுக்குள்ளாரே ஒபீடியன்ஸ் வரும். இன்னொன்னு, நீங்க உங்களை அறியாமே ஒரு சரண்டர் வரும். நம்ம ஒரு கிராட்டிடியூட் பண்ணும்போது அந்த ஒரு சரண்டர் ஃபீலிங் வரும். ஏன்னா நம்மளையே நம்ம சரண்டர் பண்ணி தான் பிளெஸிங்கே வாங்குறோம் இல்லையா? அதுக்கப்புறம் உங்களோட ஈகோ இருக்காது, ஈகோ டிஸ்ட்ராய் ஆகும். அப்புறம் இது ஞானம் அடையறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உள்ள முத்ரா இந்த அஞ்சலி முத்ரா.
நெக்ஸ்ட் இப்ப நம்ம 2 முத்ரா பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது பஞ்சபூத முத்ரா. பஞ்சபூத முத்ரால 5 இருக்கு. பஞ்சபூத முத்ரால 5 முத்ராஸ் இருக்கு. சோ பஞ்சபூதா அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்துக்கு கட் பண்ணிக்கலாம். எஸ் சார். இது க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே சார். அவங்க எல்லாரையும் செய்ய சொல்லி பாரு. ஓகே சார். ஒரு முறை எல்லாருமே முதிரை செய்யுங்க, அவங்க பார்ப்பாங்க. சோ இப்ப நம்ம ஒரு தடவை டீடாக்சிபிகேஷன் முத்ரா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பாத்துடலாமா? சுமதி மேம், ரிங்லாம் கழட்டிடலாம்ல? கைட்டி என்கிட்ட கூட கொடுக்கலாமா? சார் கோல்டா இருந்தா மட்டும். இல்ல, கோல்டா இருந்தா நான் கொரியர் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பர்ஸ் வச்சிருக்கேன், பத்திரமா வச்சுக்கிறோம் சார். சோ இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, டீடாக்சிபிகேஷன் முத்ரா இப்ப பாக்குறோம். மோதிர விரல் இருக்கு இல்லையா, இதுல சைட்ல இந்த லாஸ்ட் லைன்ல, ஓகேவா, லாஸ்ட் லைன்ல இந்த விரல்ல நம்ம கட்டை விரல், அதாவது தம் ஃபிங்கர், இத நம்ம இங்க வைக்கிறோம். அதே மாதிரி இந்த கையிலயும் வைக்கிறோம். அதை அப்படியே திருப்பிக்கிறோம். இதை அப்படியே திருப்பிக்கிறோம், உங்க தொட மேல வச்சுக்கிறோம். ஓகேவா? அதே சமயம் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு என்னன்னா, உங்க தொடைக்கு வெளியில போகாதீங்க, தொடைக்கு உள்ளாரையே வச்சுக்கோங்க, உள்ளாரையே இருக்கட்டும் அப்படின்னு. ஏன் தொடைக்கு வெளியில போக கூடாது அப்படின்லாம் கொஸ்டின் கேட்காதீங்க. பஸ்ல எழுதி போட்டிருப்பாங்கல்ல, தலை கை வெளியே நீட்டாதீர்கள் அப்படின்னு. நீட்னா உங்களுக்கு தானே ஆபத்து, அதே மாதிரி நினைச்சுட்டு உள்ளார வச்சுக்கோங்க அப்படின்னு. இதே மாதிரி வச்சு கை வச்சுக்கோங்க. 10 to 15 minutes. ஓகேவா? இதே மாதிரி நல்லா லாங் டீப் பிரெத், பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட். இது வந்து ஒரு 10 to 15 minutes நீங்க உங்க வீட்டுல பண்ணும்போது ட்ரை பண்ணுங்க. தந்திரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது தெரியும், ஆர்ட் ஆஃப் பிரீத்திங் தெரியும். சோ அவங்க பிரீத்திங் பேட்டர்ன் போட்டு பண்ணுவாங்க. அப்போ பிரீத்திங் பேட்டர்ன் போடும்போது பிரீத்திங் ஒன், பேட்டர்ன் ஒன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா டீடாக்சிபிகேஷன் பண்ணும்போது ஹோல்டு பண்ணக்கூடாது, ஹோல்டு பண்ணக்கூடாது. பிரீத் இன் பிரீத் அவுட் மட்டும்தான், பேட்டர்ன் ஒன் மட்டும்தான் பண்ணணும். தந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்க, ஆர்ட் ஆஃப் பிரீத்திங் அட்டன் பண்ணாதவங்க வெறும் பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட், ஸ்லோலி பிரீத் இன் ஸ்லோலி பிரீத் அவுட், 10 to 15 minutes. ஒரு நாளைக்கு 14 days நீங்க பண்ணலாம். யாருக்காவது ஆர்ட் ஆஃப் பிரீத்திங் போகணும், அது என்னன்னு கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, நான் லாஸ்ட்ல நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா ஆர்ட் ஆஃப் பிரீத்திங் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது வந்து அஞ்சலி முத்ரா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அஞ்சலி முத்ரா நம்ம 2 கையும் கும்பிடுற மாதிரி ஸ்ட்ரைட்டா எல்லா இடமும் க்ளோஸ் ஆயிருக்கணும். உங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து செஸ்ட் க்ளோஸ் டு த ஹார்ட், க்ளோஸ் டு த ஹார்ட். கை கொஞ்சம் நேரா க்ளோஸ் டு த ஹார்ட். செகண்ட் பொசிஷன் ஃபோர்ஹெட். இது வந்து குருக்காக, குரு டீச்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபோர்ஹெட். உங்க கிராட்டிடியூட நீங்க அந்த இடத்துல வச்சு சொல்றீங்க. நெக்ஸ்ட் தேர்டு, நம்ம யார தெய்வமா நினைக்கிறோமோ அப்போ பண்ணும் போது உங்க 2 கையும் காதை ஒட்டி இருக்கணும். கை நல்ல மேல தூக்கி இருக்கணும், உங்க 2 கையும் காதை ஒட்டி இருக்கணும். ஓகேவா? கிளியரா? 2 முத்ராவும் கிளியர் இல்ல? இப்போ நம்ம நெக்ஸ்ட், தேங்க்யூ, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பஞ்சபூத முத்ரா. பஞ்சபூத முத்ரா அப்படிங்கும் போது 5 முத்ரா இருக்கு பஞ்சபூதத்துல. எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியர். இந்த உலகமே பஞ்சபூதத்தால ஆனது அப்படிங்கிறது எல்லாருமே இந்த சென்டென்ஸ கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுமே பஞ்சபூதத்தால வந்ததுதான். அதே மாதிரி நம்ம உடம்பும் பஞ்சபூதத்தால்
ஆனதுதான் அப்படிங்கிறது உண்மை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பஞ்சபூதத்தை பேலன்ஸ்டா நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்ம வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருப்போம். இப்போ எது ஒண்ணு இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்பதான் அங்க ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு எக்ஸஸ் ஆனாலும் ப்ராப்ளம், டிஃபிஷியன்சி இருந்தாலும் ப்ராப்ளம். அதனால பஞ்சபூதத்தை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நமக்கு பஞ்சபூத முத்ரா. ஸோ இந்த பஞ்சபூதத்தை நம்ம ஒரு விரல்ல, நம்மளோட 5 விரல் இருக்கு இல்லையா, அந்த விரல்ல நம்ம கொண்டு வரோம். எது எது எந்தெந்த விரலுக்கு வருது அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தம் ஃபிங்கர், இங்க வந்து கட்டை விரல் இருக்கு இல்லையா, இது வந்து அக்னி. இந்த முத்திரையை தான் நெருப்பு. ஓகேவா, இது வந்து அக்னி. நோட் பண்றதா இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு பிடிஎஃப் வரும். அடுத்தது இந்த விரல், அதாவது இந்த விரல் ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல் வந்து இது வந்து ஏர். ஏர் மீன்ஸ் இது வந்து வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆள்காட்டி விரல் வாயு. நெக்ஸ்ட் நடு விரல். நடு விரல் நடு விரல் வந்து ஸ்பேஸ். ஸ்பேஸுக்கு உள்ள இது வந்து நடு விரல். இதுக்கு பேரு ஆகாஷ். ஆகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த விரல் மோதிர விரல் இருக்கு இல்லையா, இது வந்து மோதிர விரல் எர்த். எர்த். இந்த சுண்டு விரல் வந்து வாட்டர். இது வந்து ஜலா. இதுதான் இந்த பஞ்சபூதமும் நம்ம விரலுக்குள்ள அடக்கும். இதை வச்சுதான் நம்ம இப்போ 5 முத்ராவையும் பார்க்க போறோம். எல்லா முத்ராயும் விரல வச்சுதான் பார்ப்போம். பஞ்சபூதா எஸ்பெஷலி இதை வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேவா, இப்போ இந்த பஞ்சபூதத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதுக்குதான் நம்ம இந்த பஞ்சபூதா முத்ராவை கத்துக்கிறோம் இல்லையா. இப்ப நீங்க புக்ல இது மாதிரி எல்லாம் படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எதையும் யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. எனக்கு எது வேணுமோ அதை நம்மளே எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு வந்தது அப்படின்னா எதுக்காக வந்ததுன்னே தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் திருப்பி திருப்பியும் ஒரு ப்ராப்பரா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் நமக்கு வேற மாதிரி கிடைக்கும். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாயு முத்ரா. வாயு முத்ரா அப்படிங்கும் போது ஏர். இந்த விரல் நம்மளோட ஆள்காட்டி விரல். வாயு முத்ராங்கிறது ஆள்காட்டி விரல். ஓகேவா, அப்போ இந்த வாயு முத்ராவை நம்ம எப்படி வைப்போம்? இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலையும் சேர்த்து இப்படி வைப்போம் எட்ஜ்ல இப்படி. பாக்கி இந்த 3 விரலும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சம்டைம்ஸ் சில பேருக்கு எதுக்காவது ஸ்ட்ரைட்டா வரல அப்படின்னா நோ வரிஸ். அதுல ஏதாவது ஒரு சின்ன இம்பேலன்ஸ் இருக்கும். பிராக்டிஸ் பண்ண பண்ண ஸ்ட்ரைட்டா ஆயிடும். நோ வரிஸ். ஓகேவா, ஆனா ஸ்ட்ரைட்டா வைக்க ட்ரை பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ஆயிடும். இது மாதிரி. அப்ப இதே மாதிரி இந்த 2 கையிலயும் இந்த மாதிரிதான் வைப்போம். 2 கையிலயும் இப்படிதான் வைப்போம். இதை இப்படியே திருப்பி தொடைக்குள்ள வச்சு தொடைக்கு மேல வச்சுக்குவோம். இது வந்து ரூஃப பார்க்க இருக்கும். சரியா, இத வச்சுதான் நம்ம வாயு முத்ராவை பிராக்டிஸ் பண்ணுவோம். இதுக்கு பேட்டர்ன் பிரீத்திங் பேட்டர்ன் 1 2 3 மூணுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஓகேவா, அப்படி இல்ல எனக்கு ஆர்ட் ஆஃப் பிரீத்திங் தெரியாது, பிரீத்திங் பேட்டர்ன் தெரியாதுன்னா நோ வரிஸ். அதுக்கும் நீங்க பிரீத் இன் பிரீத் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்க கவனம் உங்க மூச்சில் இருக்கட்டும். அவ்வளவுதான். வாயு முத்ரா. வாயு முத்ரால என்ன பெனிஃபிட்னா அது ஒரு பெயின் கில்லர் முத்ரானே சொல்லலாம். ஏன்னா அது வந்து உங்களோட பெயினுக்கு வந்து அது நல்ல ரிலீஃப் கொடுக்கும். உங்களுக்கு மசில்ல இருக்கிற பெயின், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக் நெக் பெயின், இதுக்கு அப்புறம் ஜாயிண்ட் பெயின் இருந்தது அப்படின்னா இந்த வாயு முத்ரா வந்து உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். அதுல இருந்து நீங்க சீக்கிரமா உங்களுக்கு அந்த வலியில இருந்து டிஸப்பியர் ஆயிடலாம். அடுத்தது ஏர் எலமெண்ட் பேலன்ஸ்டா இருக்கும் உங்க உடம்புல. இப்படி நீங்க பண்ணும்போது இந்த முத்ராவை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஏர் எலமெண்ட் பேலன்ஸ்டா இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் வராது. டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது. சரியா, நெக்ஸ்ட் இதுலயே வந்து 2வது பஞ்சபூத முத்ரா வந்து ஆகாஷ முத்ரா. நம்ம ஆகாஷ முத்ரா எதுதான் பார்த்தோம்? இந்த நடு விரல் இதுதான் ஆகாஷ். இத வந்து நம்ம சிம்பிளா நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன், உள்ளத்துல இது உயரமா இருக்கு இல்லையா, அதனாலதான் இது ஆகாஷ் அப்படின்னு நானே வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு மறந்துடக்கூடாதுல்ல. அதனால எல்லா விரலோட இது ரொம்ப உயரமா இருக்கும்.
அப்போ ஆனா ரொம்ப ஹைட்டா தானே இருக்கும். அதனால நீங்க இதை அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இது வந்து ஆகாஷ். ஆகாஷ் முத்ரா எப்படி வைப்போம்? அதே மாதிரிதான் இந்த எட்ஜை கொண்டு போய் நம்ம கட்டை விரலோட சேர்த்து வச்சுப்போம். சில டைம்ஸ் சில பேருக்கு வரலன்னா நோ இஷ்யூஸ், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துரும். ஓகேவா? இதே மாதிரி வச்சுட்டு அப்படியே திருப்பி உங்க தொட மேல வச்சு மேல் நோக்கி 10 to 15 minutes ப்ராக்டிஸ் பிரீத்திங் பேட்டர்ன் 1 2 3. ஓகேவா? பிரீத்திங் பேட்டர்ன் தெரியல அப்படின்னா பிரீத் இன் பிரீத் அவுட் 10 to 15 minutes. ஓகே, நெக்ஸ்ட் இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ஆகாஷ் முத்ரா வைக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காது நல்லா கேட்கும். ஏன் நமக்கு காது கேட்கும்? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் சொல்றத காதுலயே வாங்கவே மாட்டோம். அப்படின்னா அவன் ஒழுங்கா பேசல அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு காது சரியா கேட்கல, கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இல்ல, அந்த ஸ்பேஸ் இல்ல அப்படிங்கறத நம்ம உணரவே மாட்டோம். அவன் ஒழுங்காவே பேச மாட்டான், அவனுக்கு பேச தெரியல, அப்படிதான் நம்ம அடுத்தவங்கள சொல்லுவோமோ ஒழிய நான் எப்படி அதை ரிசீவ் பண்ணேன் அப்படிங்கிறது நமக்கு வராது. இப்போ உங்ககிட்ட ஸ்பேஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது கூட பாதிதான் காதுல விழுவும். இவன் ஏன்டா இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டே இருக்கா, சீக்கிரமா முடிக்க மாட்டான்னு கூட தோணலாம். ஆனா நான் என்னோட கண்டென்ட்டை முடிக்காம கிளாஸ விட மாட்டேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆகாசமுத்திரை வச்சுட்டு எல்லாரும் அடுத்த தடவைல இருந்து கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பா எல்லாரும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்க அந்த முத்ராவை பிராக்டிஸ் பண்ணுங்க. காது நல்லா கேட்கும். அப்புறமா உங்களுக்கு காதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த முத்ரா யூஸ் பண்ணாலே அந்த காதுல இருக்கிற பிரச்சனை போயிடும். காதுல இருக்கிற ஏர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா போகும். நெக்ஸ்ட் போன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கும். போன் ஸ்ட்ரென்தனா இருக்கும். அப்புறம் ஒரு ஹார்ட் டிசீஸ்ல இருந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணும். இதுவும் வந்து ஈகோவா போகும். சரியா? அடுத்தது கிளியர் நினைக்கிறேன். ஓகேவா? ஆகாஷ் முத்ரா எப்படி வைக்கணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல? ஓகே, தென் நெக்ஸ்ட் பிருத்திவி முத்ரா. பிருத்திவி முத்ரா அப்படிங்கிறது வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான முத்ரா. எனக்கு ரொம்ப பிடிச்ச முத்ரா. எனக்கு மட்டும் கிடையாது, தந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் கிரவுண்டிங் ஆனா அது எவ்வளவு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு கிரவுண்டிங் இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால கிளாரிட்டியா எதையுமே யோசிக்க முடியாது. நம்ம ஒண்ணு யோசிப்போம், சொல் ஒண்ணு செயல் ஒண்ணு, அது மாதிரி போயிடும். எண்ணம் செயல் சொல் மூணுமே ஈக்குவலா வராது. ஈக்குவலா வரல அப்படின்னாலே நம்மளால ஒரு கிளாரிட்டியா எதுவும் யோசிக்க முடியாது. நம்ம ஒண்ணு யோசிப்போம், ஒண்ணு செய்வோம், ஆனா நடக்கிறது வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருப்போம். அதுவே நமக்கு தெரியாம பண்ணிட்டு இருப்போம். அதனால கிரவுண்டிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓ, இந்த கிரவுண்டிங் முத்ரா எப்படி வைக்கிறது? பிருத்திவி முத்ரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மோதிர விரல் இருக்கு இல்லையா, அது இந்த கட்ட விரலோட எட்ஜ்ல அதேதான் பாலிசி, அதேதான். விரலை மட்டும் நம்ம மாத்தி மாத்தி வச்சுப்போம். இதே மாதிரி 2 விரல்லையும் வைங்க, 2 கையிலையும் வைங்க. அப்படியே திருப்பிக்கோங்க, தொடைக்கு மேல வச்சுக்கோங்க, பிரீத்திங் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ்ல 10 to 15 மேக்சிமம் 20 மினிட்ஸ் மோர் தென் எனஃப். அப்போ நல்லா நீங்க நல்லா எனர்ஜெட்டிக்கா உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ இந்த பிருத்திவி முத்ரா வச்சா என்ன ஆகும்? நல்லா கிரவுண்ட் ஆயிடுவோங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியர் வேர்டு. அதனால திருப்பி கிரவுண்ட் ஆயிடுவோங்கும் போது நல்ல கிளாரிட்டியா யோசிப்போம். நம்மளால தெளிவா ஒரு விஷயத்த செய்ய முடியும். நான் என்ன செய்யறேங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளவுதான். அதுதான் வந்து வெல் கிரவுண்டட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாடியும் மைண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறமா இந்த தலை சுத்துறது, படபடன்னு வர்றது, அது மாதிரிலாம் வராது இந்த முத்ரா வச்சா. அதுக்கப்புறம் ஒரு மைண்ட்ல ரெஸ்ட்லெஸ் இருக்கும். சில சமயம் நம்ம கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும், ஒரு மாதிரி படபடப்பா இருக்கும், பேச பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கும். அது மாதிரி இந்த முத்ரா வச்சா இருக்காது. இன்னொன்னு என்னன்னா, பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும், பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணும். அப்புறம் உங்களுக்கு சைனஸ், கோல்டு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த முத்ரா நல்லா ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம், பாடி வெயிட் டிக்ரீஸ் ஆகும். யாருக்காவது தேவை அப்படின்னா பாடி வெயிட் டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது ஒரு ஸ்டெடியா இருக்கும் லைஃப்ல, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அப்புறம் பொறுமை இருக்கும். பொறுமையா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது அந்த படபடப்பு அவசரம் இருக்காது. பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோம். கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கணும். செல்ஃப்
ஒரு விஷயத்த செய்றீங்கன்னா நல்ல கான்சென்ட்ரேஷனோட செய்வோம். அடுத்தது கான்பிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். செல்ஃப் கான்பிடன்ஸ், என்னால இது முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ் எனக்கு அந்த முத்ராவை செய்யும் போது ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் இந்த பிருத்திவி முத்ராவோட பெனிஃபிட்ஸ். எப்படி பண்ணணும்? இந்த மோதிர விரலோட சேர்த்து இந்த கட்டை விரலோட நுனி எப்படி நம்ம வைப்போம், மேல் நோக்கி எல்லாமே வானத்தை பார்க்க. உங்க தொடையில வைக்கணும், தொடைக்குள்ளாரை உங்க தொடைக்குள்ளாரே இருக்கணும், வெளில போகக்கூடாது. சரியா? அடுத்தது இப்போ இதுல வந்து நம்ம 4வது முத்ரா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வர்ண முத்ரா. வர்ண முத்ரா அப்படின்னா வாட்டர், ஜலம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதான் அது எந்த இது, சுண்டு விரல். இந்த சுண்டு விரல் தான் வாட்டர். அதை எப்படி பண்ணுவோம்? அதேதான் இந்த கட்டை விரலோட சேர்த்து நுனியில இப்படி வச்சு இதுதான் இதே மாதிரி 2 விரல்லையும் 2 கையிலயும் வைக்கிறோம், அப்படியே திருப்புறோம், மேல வச்சுக்கிறோம். 10 to 15 minutes பிரீத்திங், இனிஷியல் ஸ்டேஜ். ஓகேவா? பிரீத்திங் பேட்டர்ன் போடுறவங்க 4 டைம்ஸ் போடுறீங்கன்னா 4 டைம்ஸும் 4 டைப்ஸ் ஆஃப் முத்ராவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வர்ண முத்ரா பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? பாடி கூலா இருக்கும். அடுத்தது யாருக்கெல்லாம் நான் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படின்னா, ஸ்கின் பளபளன்னு இருக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் வர்ண முத்ராவை யூஸ் பண்ணி. நான் ஷைனிங்கா இருப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணலாம். ஸ்கின் டிசீஸ் யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவங்களும் அந்த முத்ராவை யூஸ் பண்ணலாம். இந்த வர்ண முத்ராவை யூஸ் பண்ண நீங்க பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன், எதுவா இருந்தாலும் சர்க்குலேஷன் இதுவாகும். முகத்துல இருக்கிற சுருக்கம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போகும். அடுத்தது யூத்தா இருப்பீங்க, நல்லபடியா நல்லா யங்கா, எப்பயுமே எங்க சார் மாதிரி. கரெக்ட் தானே சார்? அப்படின்னு கேரியன். சார் மாதிரி நல்லா யங்கா இருப்பீங்க. சரியா? அடுத்தது இது ஏன் நம்ம வந்து புக்ல படிச்சு செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? இப்போ எனக்கு நான் அழகா இருக்கணும், எல்லாருக்குமே அவங்கவுங்க அழகா இருக்கணும், ஏன்னோ ஸ்கின் நான் வந்து க்ளோயிங்கா இருக்கணும், யூத்தா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையும் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம உடனே என்ன பண்ணுவோம், 24 ஹவர்ஸ் 4 டைம் நான் இந்த முத்ராவே வச்சுட்டேன்னா சூப்பரா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு நம்ம செஞ்சிருவோம். அப்படி இல்லையா? அதான் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா உங்களோட பாடி கோல்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு கோல்ட், சளி பிடிக்கும், ஜுரம் வரலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால டிபெண்ட்ஸ் அப்பான் உங்க பாடிய பார்த்துட்டு தான் நீங்க அந்த முத்ராவை யூஸ் பண்ணணும். அப்படி என் பாடி கூல் பாடினா நான் இந்த முத்ராவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. டைமை கம்மி பண்ணி 10 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவே ரெய்னி சீசனா இருக்கு, எனக்கு வந்து வெளியில மழை இருக்கு, குளிர் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் உங்க உடம்பு, எனக்கு ஃபீவர் அடிக்கும் போது வைக்க கூடாது, உங்களுக்கு கோல்டு பிடிக்கும் போது வைக்க கூடாது, குளிச்சுட்டு வந்த உடனே வர்ண முத்ரா யூஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சோ அவங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றாளேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. புக்ல படிச்சுட்டு நான் அழகா இருக்கணும்னு செஞ்சுட்டு ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்காக உங்களுக்கு அது வந்துச்சுன்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுக்குதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூரிய முத்ரா. சூரிய முத்ரா அக்னி. நம்ம லாஸ்ட் பஞ்சபூதத்துல லாஸ்ட் அக்னி. அக்னி முத்ரா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதை மடக்கி இந்த கட்டை விரலால ஒரு பிரஸ் பண்ணி பாக்கி 3 விரலும் நீட்டமா இருக்கணும். ஓகேவா? இனிஷியல் ஸ்டேஜ்ல வரலன்னா நோ வரிஸ், பிராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகேவா? இதையும் அதே மாதிரி இப்படி திருப்பிக்கோங்க, மேல வச்சுக்கோங்க, தொட மேல வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு 10 to 15 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். கோல்டா இருக்கு, எனக்கு வெளியில குளிருது. இப்ப முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், வெளியில குளிருது அதனால அதை வைக்க கூடாது. இப்ப வெளியில குளிருதுன்னா நீங்க இப்ப இங்க சூரிய முத்ரா வைக்கலாம். ஏன்னா உங்க பாடியோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், பாடி பிகம் ஸ்ட்ராங். இஷாந்தினிங்கிறவங்களுக்கு ஃபிங்கர் செக் பண்ணுங்க. எங்க இருக்காங்க சார் அவங்க? சாந்தினி, ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் சூரிய முத்ரா வச்சு காட்டுறீங்களா?
ஆஹா, இங்க ரிங் ரிங் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், ரெண்டாவது ஃபிங்கர், சுண்டு விரலுக்கு பக்கத்துல இந்த ஃபிங்கர், இந்த கட்டை விரலை வச்சு இப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, கிளியர்? ஒரு தடவை அப்படியே எல்லாரையும் ஒரு வாட்டி செஞ்சு ம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். எவ்ரிபடி வில் பி வெரி ஹாப்பி இல்லையா? அவங்க ம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்திருக்காங்க இல்லையா? கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காமிச்சிடுறீங்களா ப்ளீஸ்? ஓகே. ஓகே. மயூரி பெர்ஃபெக்ட், திருமுருகன் பெர்ஃபெக்ட், தேவகுமார், சரவணகுமாரி பெர்ஃபெக்ட், லோகேஸ்வரி பெர்ஃபெக்ட், ஜனனி பெர்ஃபெக்ட், லோகநாதன் பெர்ஃபெக்ட், நந்தகுமார் பெர்ஃபெக்ட், லலிதா பெர்ஃபெக்ட், விநாயகமூர்த்தி பெர்ஃபெக்ட், நாராயண சுவாமி பெர்ஃபெக்ட், இஷாந்தினி எஸ் பெர்ஃபெக்ட், ரம்யா கொஞ்சம் கை எனக்கு முன்னாடி வரணும், கொஞ்சம் கை கேமராக்கு. எஸ் எஸ் எஸ். சுஜாதா பெர்ஃபெக்ட், பிரியா, அனந்தினி, சங்கீதா, பத்மினி கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டினீங்கன்னா இட் will be of a very valuable. Anyway, thanks a lot. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர பார்த்துருங்க. தேங்க்யூ சார். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாமா? சூரியமுத்ராவோட பெனிஃபிட்ஸ். பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு குளிருதுன்னா அந்த முத்ராவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாடி ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது, ஒரு எக்ஸஸ் ஃபேட் இருந்துச்சு அப்படின்னா இந்த முத்ராவை யூஸ் பண்ணும்போது அந்த ஃபேட்டு கரைஞ்சு போகும். அதனால வெயிட் ரெடியூஸ் ஆகும். அப்புறமா இது வந்து தைராய்டு கிளாண்ட ஸ்டிமுலேட் பண்ணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் ஆகும். நிறைய பேருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது அப்படியே ரெடியூஸ் ஆகும் இந்த முத்ராவை வச்சீங்கன்னா. பாடி வெயிட் டிக்ரீஸ் ஆகும். இதுலயும் ஒரு நோட் இருக்கு. நம்ம எப்படி வர்ண முத்ரால பார்த்தோமோ அதே மாதிரி இதுலயும் ஒரு நோட் இருக்கு. என்ன நோட் அப்படின்னா, இது தைராய்டு கிளாண்ட ஸ்டிமுலேட் பண்ணும்னு சொன்னேன் இல்லையா? அதனால ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்க இந்த முத்ராவை யூஸ் பண்ணலாம். ஆனா ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க இந்த முத்ராவை யூஸ் பண்ண கூடாது. அது மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த முத்ராவை யூஸ் பண்ணலாம். கொலஸ்ட்ரால் குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபீவர் அடிக்குது, இல்ல எனக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த டைமிங்ல அப்படின்னா சூரிய முத்ராவை அந்த டைமிங்ல யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? கிளியர்? கிளியரா? நான் அடுத்ததுக்கு போலாமா? ஓகே. நெக்ஸ்ட், இப்போ பஞ்சபூத முத்ரா 5 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? டீடாக்சிபிகேஷன். நெக்ஸ்ட் அஞ்சலி முத்ரா. இதுக்கப்புறம் பஞ்சபூத முத்ரா 5 பார்த்தோம். மொத்தம் 7 முத்ரா பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது ஞான முத்ரா. ஞான முத்ரா எப்படி வைக்கிறது, ஞான முத்ரா எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம வாயு முத்ரா வச்சோம்ல அதே மாதிரிதான் வைப்போம். ஆனா இந்த விரல் எல்லாம் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் தளர்வா, ஸ்டிஃபா இப்படி வைக்கிறதுக்கு இல்லாம கொஞ்சம் தளர்வா தனித்தனியா இப்படி வைப்போம். எல்லாரும் கொஞ்சம் வச்சு பாத்துடலாமா? ஒரு விரலோட இன்னொரு விரல் ஒட்ட வேண்டாம், தனித்தனியா இருக்கட்டும். இத அப்படியே திருப்பி உங்க தொட மேல வச்சுக்கோங்க. இதுதான் ஞான முத்ரா. ஞான முத்ரா என்ன ஹெல்ப் பண்ணும்? ஞான முத்ரா வைக்கிறதுனால எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, உங்க மெமரி நல்லா பூஸ்டப் ஆகும், ஞாபக சக்தி நல்லா ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது, தூக்கம் வரல அப்படின்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஏன் நமக்கு தூக்கம் வராது, தூக்கம் வராம ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, பாடி வந்து டயர்ட் ஆகி படுக்குது, ஆனா மைண்ட் டயர்ட் ஆகி படுக்காது. அது படுத்த பிறகுதான் அது என்ன பண்ணும், அது வேலையை செய்யறதுக்கு அது ஆரம்பிச்சு கண்டதை யோசிச்சுட்டு இருக்கும். அதனால இந்த ஞான முத்ரா வைக்கும் போது உங்க மைண்டு காம் ஆகும், தூக்கம் நல்லா வரும். அடுத்தது, இந்த முத்ரா வைக்கும் போது உங்க கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் நல்ல என்ஹான்ஸ் ஆகும். இந்த முத்ராவை நீங்க யூஸ் பண்றதுனால வரும். அப்புறம் உங்களோட உங்க உடம்புக்குள்ள ஓட்டம், காற்றோட்டம் வந்து நல்ல சீரா போகும். அடுத்தது, உங்க மைண்டு ஸ்டேபிளா இருக்கும். இதுதான் இந்த முத்ராவோட பெனிஃபிட்ஸ். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரொம்ப நல்ல முத்ரா.
யார் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உள்ள முத்ரா இது. இது வந்து சமான வாயு முத்ரா. இந்த பிரச்சனையே வேணாம், எனக்கு ரிஸ்கே வேண்டாம். நான் எதுக்கு வந்து எனக்கு எது கூட இருக்கு கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை தப்பா பண்ணிட்டு இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சமான வாயு முத்ரா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த முத்ரா வந்து எல்லா விரலையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? புரியுதா? எல்லாரும் கொஞ்சம் வச்சு காமிச்சிடுறீங்களா? இதுக்கு பேரு சமான வாயு முத்ரா. எல்லா டிப்பும் எல்லாத்தோட நுனியும் ஒன்னா வந்து சேர்ந்துரும். அதுதான் அதே மாதிரி நீங்க அப்படியே உங்க தொட மேல வைக்கணும், கை மேல நோக்கி, அதாவது உங்க உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்க வேண்டும். இதுதான் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் முத்ரா தந்திரிக் பிராக்டிஸ்ல. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் முத்ரா. இந்த முத்ராக்கு இன்னொரு பேர் வந்து சங்கல்ப முத்ரான்னு சொல்லலாம், சுஹாரி முத்ரான்னு சொல்லுவாங்க. இந்த முத்ரா வந்து உங்களுக்கு வந்து எல்லா பஞ்சவாயுவையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால நீங்க ரிஸ்கே எடுக்க வேண்டாம். யார் ரிஸ்கே எடுக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த முத்ராவை சேஃபா யூஸ் பண்ணிக்கலாம். பிரீத்திங் பேட்டர்ன்ல வச்சு 1 2 3னா அதுவே உங்களோட பஞ்சபூதத்தை உங்க உடம்புல பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்க எனர்ஜெட்டிக்கா உங்களை வச்சிருக்கும் நாள் முழுக்க. இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் வச்சுட்டு நாளைக்கு நான் எனர்ஜெட்டிக்கா இல்லைன்னு கேட்க கூடாது. பிராக்டிஸ் அட்லீஸ்ட் 21 days. ஒரு நாளைக்கு 10 to 15 minutes அந்த பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இது உங்க உடம்போட பழகும். அப்புறம் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பிரெயின் வந்து எப்பயுமே ஃபுல் சார்ஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த முத்ராவை நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா பிரெயின் வந்து ஃபுல் சார்ஜ்ல நல்லா ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அடுத்தது இது இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க எந்த விஷயத்தையாவது அச்சீவ் பண்ணணும், நான் சொல்றது விஷயம், ஒரு கோல், உங்களோட ஆசை ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த முத்ராவை சங்கல்ப முத்ராவை வச்சு உங்க விஷயத்த சொல்லி இதை நீங்க அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பங்கஜ முத்ரா. பங்கஜ முத்ரா பங்கஜ முத்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பூ விரிஞ்சா எப்படி இருக்கும், ஒரு லோட்டஸ் விரிஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி. இப்போ இந்த இந்த 2 கையும் இப்படி ஒன்னா ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த 2 விரல், அதுக்கப்புறம் இந்த கட்டை விரல் எல்லாம் ஒட்டி இருக்கணும். ஓகேவா? எல்லாம் ஒட்டி இருக்கணும். எல்லா கையும் இப்படி நல்லா விரிச்சிருக்கணும். இந்த கை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால நல்லா விரிக்க முடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க மனம் நல்லா விரிஞ்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். பயங்கரமா விரிச்சிருவீங்க. சூப்பரா. எப்படி குறுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்களும் அப்படிதான், உங்க மனசும் அப்படிதான் இருக்குன்னு ஆயிடும். அதனால நல்லா இப்படி விரிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா பறந்து விரிஞ்ச மனசு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவ்வளவு பெருசா இருக்கும். ஓகேவா? இந்த முத்ராவால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த முத்ரா வந்து நர்வஸ் சிஸ்டத்தை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகேவா? இது வந்து பிளட் ஃப்ளோவை ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளட் ஃப்ளோவை நல்லா பண்ணி கொடுக்கும். ஏதாவது பிளாக் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இந்த முத்ரா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்பைன் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கும். இதுவும் ஒரு பெயின் கில்லர் முத்ரா தான். உங்களுக்கு எங்கேயாவது உடம்பு வலி இருந்தது அப்படின்னா இதுவும் பெயின் கில்லர் முத்ரா தான். அப்புறமா வந்து வயிறு சம்பந்தமா வயிற்றுல ஏதாவது கட்டி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த முத்ராவை யூஸ் பண்ணீங்கன்னா இது கரைஞ்சு போயிடும். இந்த முத்ராவை நீங்க கண்டினியூஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது இது வந்து கரைஞ்சு போயிடும். அடுத்தது இது வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, இதுவும் மைண்டையும் உங்க பாடியையும் உங்க தாட்ஸையும் பியூரிஃபை பண்ணும். இது பண்ண 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 உங்க முகம் வந்து நல்ல தேஜஸா இருப்பீங்க. இந்த முத்ராவை பிராக்டிஸ் பண்ண பண்ண நீங்க நல்ல பியூட்டிஃபுல்லா பார்க்கும் போதே யாரா இது அப்படின்னு பாக்குற அளவுக்கு நல்ல தேஜஸோட இருப்பீங்க. இதுதான் பங்கஜ முத்ராவோட பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லாஸ்ட் முத்ரா வந்து வீர் டேக் முத்ரா. வீர் டேக் முத்ரா அப்படிங்கிறது, நான் வந்து இந்த முத்ரா என்ன அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், சரியா? ஏன்னா இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது வந்து என்னோட பர்சனல் இன்டென்ஷன், என்னோட பர்சனல் கருத்துன்னு கூட வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஹையர் லெவல் முத்ரா. இந்த முத்ரா வந்து அதாவது நம்ம வந்து பொருள் உலகத்துல இருக்கும் போது இந்த முத்ரா யூஸ் பண்ண
வேண்டாம். இந்த முத்ரா பண்ணா என்ன ஆகும்? பிராணா ரொம்ப நல்லா மூவ் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி, மைண்டு, தாட் எல்லாம் ஒண்ணா கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எமோஷனா அப்படியே ஸ்டேபிளா இருப்பீங்க. எந்த எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு வராது. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு இது வந்து ஏத்த முத்ரா. இப்ப நான் என் கடமையெல்லாம் முடிச்சுட்டேன். நான் வந்து இப்ப பாக்குறது ஒண்டி என்னோட ஸ்பிரிச்சுவல் ஆக்கி நான் ஒரு என்லைட்மெண்ட் ஆக போறேன். நான் அது மாதிரிதான் பண்ண போறேன். எனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் எதுவும் இல்ல. குடும்பத்தோட எனக்கு ஆசையெல்லாம் இல்ல அப்படிங்கிற போது இந்த முத்ராவை நம்ம யூஸ் பண்ணா ஸ்பிரிச்சுவலுக்கு இது ரொம்ப நல்லது. ஓகேவா? மத்தபடி நீங்க வந்து இந்த முத்ரா வந்து இது ஏன்னா இத நீங்க முத்ராவை யூஸ் பண்ண உங்களோட ஆசைகள் எல்லாமே குறையும். அந்த பொருளுலகத்துல இருக்க ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு எல்லாத்தையும் ஈக்குவலா நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். சோ குடும்ப வாழ்க்கையில இருக்கும்போது இந்த முத்ரா நாட் ரெக்கமெண்டட். இதுதான் வீர் டேக் முத்ரா. இந்த ஃபவுண்டேஷன்லயே இது ஒரு ஹையர் லெவல் முத்ரா. இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் பார்த்த 11 முத்ராவை நம்ம பார்த்துட்டோம். ஒரே ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் ரீகேப் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்கா ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்ப ரீகேப் சொல்லிடவா நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு? ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? முத்ரானா என்னன்னு பார்த்தோம். முத்ரா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஜென்ரலா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் பண்ணணும், எப்படி உட்காரணும், அதெல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? முத்ராக்குள்ளார வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் முத்ரால ஃபர்ஸ்ட் வந்து டீடாக்சிபிகேஷன் முத்ரா பார்த்தோம். டீடாக்சிபிகேஷன் முத்ரா எப்படி வைப்போம்? இப்படி வைப்போம். ரெண்டு கையிலயும் மேல் நோக்கி இருக்கணும். டீடாக்சிபிகேஷன் முத்ரா அப்ப ஹோல்ட் பண்ணக்கூடாது பிரெத். ஓகே, 14 days மோர் தென் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களா இருந்தா, இல்ல நான் ஏற்கனவே பண்ணிருக்கேன்னா 3 monthsக்கு ஒன்ஸ் 7 days பண்ணா போதும். இதுதான் டீடாக்சிபிகேஷனோட தம் ரூல். அதனால டீடாக்சிபிகேஷன் முத்ரா நம்ம பார்த்தோம். அடுத்தது அஞ்சலி முத்ரா. அஞ்சலி முத்ரா என்னது? கிராட்டிடியூட். நம்ம வந்து கிராட்டிடியூட் பண்றோம். சோ க்ளோஸ் டு த ஹார்ட்னா நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட வெல்விஷர்ஸ், அந்த மாதிரி மேல ஃபோர்ஹெட் அப்படிங்கும் போது நம்மளோட குரு டீச்சரா யார நினைக்கிறோமோ அவங்களுக்கு கிராட்டிடியூட். அதுக்கும் மேல போகும்போது தெய்வம், குல தெய்வம், எந்த தெய்வம் உங்க இஷ்ட தெய்வம், குல தெய்வம், யூனிவர்ஸ், எதை வேணாலும் நீங்க எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பஞ்சபூத முத்ரா பார்த்தோம். பஞ்சபூத முத்ரால என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வாயு முத்ரா. வாயு முத்ரா எப்படி வைக்கணும்னு பார்த்தோம். இந்த விரல், ஓகேவா? ஆள்காட்டி விரல் வாயு முத்ரா. நெக்ஸ்ட் ஆகாஷ முத்ரா. ஓகேவா? நெக்ஸ்ட் பிருத்திவி முத்ரா. அதுக்கப்புறம் வர்ண முத்ரா. அதுக்கப்புறம் சூரிய முத்ரா. சூரிய முத்ராக்கு அப்புறம் ஞான முத்ரா. நம்ம தனியா வச்சுக்குவோம். இப்படி கையை லைட்டா பெண்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஞான முத்ரா. அதுக்கப்புறம் சமான வாயு முத்ரா. சமான வாயு முத்ராக்கு அப்புறம் பங்கஜ முத்ரா. வீர் டேக் முத்ரா. இப்படி நான் வீர் டேக் முத்ரா எப்படின்னு சொல்லல, ஐ எம் வெரி சாரி. வீர் டேக் முத்ரா இப்படி ரெண்டும் சேர்ந்திருக்கும். இந்த கட்டை விரல் மட்டும் இப்படி சேர்ந்திருக்கும். இது எல்லாமே எங்களுக்கு நோட்ஸா பிடிஎஃப் இருக்கு. ஸோ பிடிஎஃப் யார் யாருக்கு வேணும், எனக்கு நோட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நான் நம்பர் வந்து போட்டு சாரோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பா சார் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கு, என்கிட்டயும் பிடிஎஃப் இருக்கு. யாருக்கு வேணுமோ பர்சனலா மெசேஜ் அனுப்பி வாங்கிக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆர்ட் ஆஃப் பிரீத்திங் யாராரு கத்துக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கும் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பா ஆர்ட் ஆஃப் பிரீத்திங் கிளாஸ் வரும்போது நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கும் அடுத்தது இன்னொரு ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இப்போ நம்ம வந்து முத்ரா பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி எனக்கு யோகா பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருக்கு அப்படின்னா, நான் யோகா பண்றேன், உட்கார்ந்த இடத்துல பண்றதை விட எனக்கு யோகா பண்ண ரொம்ப பிடிக்கும்னா, இதுல வந்து இப்போ கம்மிங் ஏப்ரல் இல்லைன்னா மார்ச் லாஸ்ட் வீக்ல இப்போ வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் வந்து சார் போட போறாங்க. அந்த ஒரு நாளைக்கு 3 hours தான். மார்னிங் 1 hour, ஈவினிங் 2 hours.
ஸோ இதை நீங்க அந்த சர்டிபிகேட் பண்ணும்போது 2 months கோர்ஸ் இது. இது வந்து நீங்க ஒரு நாளைக்கு 3 hours ஸ்பெண்ட் பண்ணா போதும். இது வந்து நீங்க இதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யோகா இன்ஸ்ட்ரக்டர் வந்து யூனிவர்சிட்டில இருந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். அதனால யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கனாலும் கான்டாக்ட் வந்து சாரோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு சாரோட நம்பரை நான் வந்து திரும்பியும் கிளாஸ் முடியும் போது சொல்றேன். ஆஹ் சரண்யா மேம், சாரோட நம்பரை மட்டும் கொஞ்சம் டிஸ்பிளேல போட்டுருவீங்களா? அதனால இது கால் பண்ணு. இதுலயே நிறைய கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன கோர்ஸ், என்ன மாதிரி கோர்ஸ், இண்டிவிஜுவல் கோர்ஸ், குரூப் கிளாஸ் எது வேணாலும், மெடிடேஷன் கிளாஸ் எது வேணாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கிளாஸ்ல, இப்ப நான் எடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்ல ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் அத சொல்லிடுங்க. உங்களோட ஃபீட்பேக் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். யாராச்சும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுனீங்கன்னா ஓகேவா இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் உங்களுக்கு சான்ஸ். கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனீங்க. ஸ்டோரி எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனீங்க கிளாஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளஸ் புரிஞ்சது எல்லாமே. லாஸ்ட் முத்ரா நேம் எனக்கு கிளியரா இல்ல. என்ன? வீர் டேக் VEERTAG. ஓகே. வீர் டேக் முத்ரா. ஓகே. தேங்க்யூ சூப்பரா இருந்துச்சு. சுஜாதா. தேங்க்யூ சுஜாதா. ஏன் எல்லாரும் பிடிவாதமா நான் பேசவே கூடாது அப்படின்னு நான் யாரையுமே சொல்லவே இல்லையே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சுமதி. தேங்க்யூ இல்ல தேங்க்யூ எனக்கு தேங்க்யூ அந்த ஒரே தேங்க்யூ. ஒரு சூரியன் இருக்கு இல்லைங்களா, ஆ அது வந்து சொல்லுங்க. தைராய்டு இருக்கிறவங்க வந்து ஹைப்பர் இருக்கு இல்லைங்களா, ஹைப்பர் ஆ வந்து வேணாம்னு சொல்றீங்க இல்லைங்களா, ஆமா ஆமா ஆமா. ஹைப்பர் செய்யலாம்ல, புரியல. ஹைப்போ தைராய்டுக்கும் செய்யலாம்ல. ஹைப்போ தைராய்டு இருக்கவங்க செய்யலாம், ஹைப்பர் தைராய்டு இருக்கவங்க செய்யக்கூடாது. ஓகே ஓகே, நமக்கு எது தேவையோ அது மட்டும் பண்ணா போதும். முத்ரா போதும். 11 கண்டிப்பா சரிங்களா? கண்டிப்பா. சேஃபா சமான முத்ராவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ. மீறி டவுட் இருந்துச்சுன்னா சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, நேரடியா வந்துரும் நானு. அப்புறம் வேற யாருக்காவது புதுசா தந்த்ரா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம வந்திருக்கீங்களே, யாராவது ஒருத்தவங்க ஏதாவது டவுட் புரிஞ்சுச்சா, எப்படி இருந்துச்சு கிளாஸ், சாரோட ட்ரைனிங் எப்படி இருந்துச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். உங்களது எனக்கு நல்லா புரிஞ்சு கொண்டுச்சு, நல்லா புரிஞ்சு கொண்டது எனக்கு. நான் தேங்க்யூ ஸ்ரீல நல்லா தேங்க்யூ விளங்கினது. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ வெரி மச் மேம். ரொம்ப நன்றி, நீங்க நல்ல ஒரு குருவா அமைஞ்சதுக்கு. இதுக்கு நான் நன்றி சொல்லணும், திருமாறன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவருக்கு தேங்க்யூ தான். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். சரி, மிக்க நன்றி. நன்றி நன்றி. சார் வேற ஏதாவது சொல்லணுமா சார்? ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா நடத்துனீங்க. ரொம்ப நன்றி முதல்ல. அதுக்கு அடுத்து வந்து தேங்க்யூ பார்த்தீங்க சார். அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். முத்ரா அப்படிங்கிறது வந்து நார்மலாக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து யோகா ஆசனம் தான் கரெக்டாக இருக்கும், எனக்கு வந்து முத்ரா அந்த அளவுக்கு பெருசாக பலன் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. எவ்வளோ ஆசனம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கடைசியில தியானம்னாலும் சரி, பிராணாயாமம்னாலும் சரி, ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து தான் ஆகணும். அப்போ ஒரு இடத்துல உட்காரும் போது அந்த இடத்துல பண்ணக்கூடியது தான் முத்ரை. ஸோ முத்ரை அப்படிங்கிறது வந்து இன்வேரியபிளா எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆக வேண்டிய ஒரு விஷயம். பூஜைக்குன்னு தனியா முத்திரைகள் இருக்கு, மெடிடேஷன்ஸுக்குன்னு தனியா முத்திரைகள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய முத்திரைகள் இருக்கு. இந்த சூட்சுமம் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவோம். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது அந்த கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆவலா யோசிச்சுட்டு இருந்தேன். வாயு முத்திரைக்கும் ஞான முத்திரைக்கும் இருக்கிற வித்தியாசம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு அந்த வாயு முத்திரை ஞான முத்திரைக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து அந்த தளர்வு நிலை, தளர்வு, அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட். நாணல் அப்படிங்கிற ஒரு கொடி ஒன்று இருக்கும், நாணல் அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ மழை எவ்வளோ புயல் எப்படி இருந்தாலும் சரி, அது திருப்பி அது நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம்
ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்த ஒரு மடம் என்ன ஆயிடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விழுந்துரும். ஓகேங்களா? அது எதனால அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த எந்த இடத்துல அந்த வளைஞ்சு கொடுக்கணுமோ அந்த ஞானம், அந்த ஞானம் வர்றதுக்கு அந்த இடத்துல புரிய வரும். ஸோ அப்போ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த வெரி கீ ஃபேக்டர், ஒரு கீ ஃபேக்டர். ஸோ ஸோ அது எப்போ நடக்கும்? மெடிடேஷனில் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆசனாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லும்போதே சொல்லுவோம் ஒயிட் காலர் பீப்புளுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். முத்ரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ காலர் பீப்புளுக்கு. ஏன்னா ஏற்கனவே நிறைய உழைச்ச ஒருத்தனை போயிட்டு திருப்பி ஆசனம் ஒரு மணி நேரம் பண்ற அப்படின்னா நீங்க இன்டெரக்டா அவனை சாவடிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அவனுக்கு திருப்பி உழைக்க முடியாது. மனதளவில் வேலை செய்யக்கூடியவன், ஒரு மைண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவன் நான் போயிட்டு நீங்கள் வந்து இன்னொரு ஒரு மணி நேரம் ஆசனம் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பரவாயில்ல. ஓகேங்களா? உடல் உழைப்பை நிறைய ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ண ஒருத்தனை கொண்டு போயிட்டு திருப்பி நீங்கள் அவனுக்கு பண்ணீங்க அப்படின்றது தப்பு. அப்போது இதை டெவலப் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இது டெவலப் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, இந்த அளவுக்கு உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்துக்கான ஒரு வழிவகை. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்க்கணும். வீர்டாக் முத்திரையை பற்றி ரொம்ப நல்லா அழகாக சொல்லியிருந்தாங்க. என்ன பர்சனலில் கேட்டிங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு நான் வீர்டாக் முத்திரை நான் வச்சதுக்கு காரணமே யாரெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு செய்யாதீங்கிறதுக்காக தான். புத்தருடைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, புத்தருடைய சிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி வச்சுட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு மெடிடேஷனுக்கு உட்காந்த உடனே அப்படியே இதை வச்சுருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, வீட்டில் சண்டை வந்ததுன்னு ஏன் சண்டை வந்ததுன்னே தெரியாதுன்னுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா வீட்டை விட்டு வெளியில போகிறதுக்கான அனைத்து விஷயங்களும் நடக்குது. அதுதான் நடக்கணும் சார் எனக்குன்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் இல்லைங்களா? இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது இருக்கிறவங்களுக்கு தான் அந்த முத்திரையே. ஸோ நான் வீட்டில் இருக்கிறேன் சார், நான் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு இது இருக்குது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, இதெல்லாம் என்னோட டியூட்டி இருக்குது. இந்த டியூட்டிலாம் இருக்கும்போது நான் என்ன கேட்டிங்கன்னா வீட்டாக் முத்திரையை பற்றி பேசவே மாட்டேன். ஏன்னா ஹையர் முத்ரா, ஸ்பிரிச்சுவல் முத்ரா அப்படின்னு ஒன்று நான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு என்னடா ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா தந்திரால முதல் கேள்வி அதுதான். ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னு கேட்டால் முதல்ல ஃபீஸ் போயிடும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற போது மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, மோர் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஸோ யோகா அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னா உங்களுடைய அவேர்னஸோடைய ஹைட் வருது. ஸோ மெடிடேட்டிவ் சிஸ்டம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அடிச்சாங்க பாருங்க. 1.25 மணி நேரம் ஆரம்பிச்சவங்க. ஓகேங்களா? எவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக போச்சு. ஒரு சின்ன பிரேக் கூட இல்லாமல். இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா? இட்ஸ் நாட் ஈஸி. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்மா. ஓகேயா? அண்ட் ஐ ஆல்சோ விஷ் எவ்ரி ஒன் இங்கே இருக்கவங்க. இப்போ நான் என்னோட ஸ்கிரீன்ல இங்கே பார்த்தீங்கன்னா மயூரி, திருமுருகன், ஜனனி, அருந்ததி, லோகேஸ்வரி, சரவணகுமாரி, கமல், லோகநாதன், நந்தகுமார், லலிதா, விநாயகமூர்த்தி, நாராயணன், ரம்யா, இஷாந்தினி, சுஜாதா, பிரியா, கஜா, ரஜினி, அனந்தினி, சங்கீதா, பத்மினி. I'm very happy. Thanks a lot. 90% of people வீடியோ ஆன் பண்ணி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா டைரெக்டாக பார்த்து ஒரு கிட்ட பழகிற மாதிரி இருப்போம். I'm so happy. Every one of you, wish you all the best. ஸோ என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. 9840038501. நான் திரும்பவும் சொல்கிறேன், 9840038501. தயவுசெய்து மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் அவங்க காட்டின பிடிஎஃபை நான் பி ஷேரிங் இட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அதில் எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே வேண்டாம். தெர் இஸ் நோ சார்ஜஸ். நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸுக்கு வரணும்னாலும் இல்லை வேறு ஏதாவது இது பண்ணணும்னாலும் தான் பார்க்கணும். அண்ட் லாட் ஆஃப் மெடிடேஷன் கிளாஸஸ் நடக்கும். அந்த மெடிடேஷன் கிளாஸ் வந்து 30ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுவும் நிறைய ஃப்ரீ கிளாஸஸே நடக்கும். ஐ வில் பி போஸ்டிங் இட். அந்த குரூப்பில் இருக்கிறவங்களும் அந்த குரூப்பில் இருங்க. ஸோ தட் யூ வில் நோ, யூ வில் பி ரிசீவிங் என்ன நல்லா நடக்குது, என்ன போடுறோம், என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கேஸு, அவங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா தயவு செய்து கேளுங்க. ஓகேங்களா? என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சினாலும் தயவு செய்து கேளுங்க. நோ இஷ்யூஸ். எஸ், கோ அஹெட் திருமுருகன். சார் வணக்கம் சார். அந்த
மேடம் சொல்லியிருந்தாங்க அந்த பீர்டேக் முத்திரை வந்து அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆமா. ஆனா அதே மாதிரி தானே சார் தியான முத்திரைன்னு சொல்லி அந்த புத்தருடைய பியூட்டிஃபுல். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ரைஸ் திஸ் பாயிண்ட். எஸ், ஞான முத்திரையும் இன்றைய காலகட்டத்தின் படி நீங்கள் பொருள் அப்படிங்கிற அந்த ஒரு ஏர்னிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை நோக்கி செல்லும் போது ஞான முத்திரையும் செய்யக்கூடாது. தியான முத்திரையா? ஞானம் ஞானம் ஞானம். ஆனா சார் அந்த தியான முத்திரை இருக்குதானே சார்? அதுதான் தியான முத்திரை தான். பீர்டேக் முத்திரைங்கிறது தியான முத்திரை தான். அதுதான் அது விரல்களை கொழுவாமல் வச்சிருக்கிறது. அதுவும் தான். இது ரெண்டும் எப்ப இணையுதோ, இது எப்படி இணையுதோ, ஓகேங்களா, அது எல்லாமே இந்த பொருள் மற்றும் பொருள் சார்ந்த உலகத்தை விட்டு வெளியில போறது தான். ஓகேங்களா, நான் இது தப்புன்னு சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? இது ஒரு கட்டத்துக்கு தயாரானவர்கள் செய்ய வேண்டிய முத்திரை, எல்லாருக்கும் அல்ல. இப்ப நீங்க முதல்ல இந்த கட்டம், அதாவது வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்துல இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை கட்டத்துக்கு அவங்க முதல்ல தயார் பண்ணி அதை சாதிக்கணும். அதுதான் யோகா. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். அடுத்து வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. மோதிரம் கேட்டு வச்சவங்க யார்? லலிதா தானே? யா, எங்க வச்சிருக்கீங்க? திருப்பி எடுத்து போட்டுக்கிட்டீங்களா? சரி சரி. போட்டுட்டேன் சார், 3 போட்டேன். பண்ணும்போது கழட்டி வச்சுருவேன் சார், அப்புறம் போட்டுக்கிறேன். சரி சரி சரி. ஓகே சார் நீங்க என்ன முத்திரை சார் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க? உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். எது நீங்க பண்ணி எது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது, சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படின்னு? இதுல கிட்டத்தட்ட 123 முதிரையை நான் நடத்துறேன். முத்ரா டீச்சர் இல்ல எங்களுக்கு சொன்ன முத்ரைஸா? அதான் 123 முதிரை நான் வந்து தந்திரா டீச்சர் கோர்ஸ் நடத்துறேன். இது எல்லா முதிரையுமே நான் பயிற்சி பண்ணியிருக்கேன். ஆமா. இதுல ஸ்பெசிபிக்கா என்ன கேட்டீங்கன்னா, இந்த 11 முதிரை அடிப்படைக்கு நாம் வந்து எழுதும்போது, இந்த 11 முதிரை பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் இதுதான் அத்தியாவசியம். அதனாலதான் இதை ஃபவுண்டேஷன் வச்சோம். ஓகேங்களா? அதனால இந்த 11 முதிரை இன்னைக்கும் என்ன கேட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த எர்த் பிருத்திவி முதிரை, ஆகாஷ முதிரை, இது 2 முதிரை என்னோட ஃபேவரட் முதிரை அப்படின்னு சொல்லுவோம். என்னோட ஃபேவரட் முதிரை அப்படின்னு சொல்லுவேன். எனி டைம் என்னோட ஃபேவரட் முதிரைன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அது என்னைக்குமே வந்து ஒரு பேசும்போது அந்த கிரவுண்டடான ஒரு விஷயம் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கணும். அப்ப என்கிட்ட இடம் இருந்தா தான், ஆகாஷனா ஸ்பேஸ்ன்னு அர்த்தம், ஸ்பேஸ்னா இடம் இருக்குன்னு அர்த்தம். என்கிட்ட இடம் இருந்தால்தான் என்னால ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்க பேசும்போதோ சொல்லும் போதோ, அது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அந்த விஷயம் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கணும். இந்த பாத்திரத்துல பக்குவம் இடம் இல்லைன்னா நான் என்ன போட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப அது ஸ்பேஸ்ங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். அடுத்து கிரவுண்டடா இருக்கணும். எந்த ஒரு விஷயம் இந்த பிளானட், அதாவது நம்ம வந்து பொருள் உலகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும், மெட்டீரியல் வேர்ல்டு. அந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இருக்கும்போது சில நேரங்களில் சிலர் பேசும்போது பயங்கரமா பேசுவாங்க. அது எல்லாம் அப்படியே காத்துலயே மேலேயே தான் இருக்கும், எதுவுமே கிராண்டே ஆகாது. அது எப்ப லேண்ட் பண்ணி விடும்போது டக்கு படப்படப்பு வரணும். அதுதான் வந்து சொன்னேன், அந்த படப்படப்பெல்லாம் நீங்கணும் அப்படின்னா முதல்ல பிருத்திவி முத்திரை தான் கீ ஃபேக்டர். ஓகேங்களா? தட்ஸ் a wonderful முத்ரா. அது ரெண்டும் என்னோட ரீசெண்டா கூட நான் வந்து ஒரு வாரத்துலயாவது அட்லீஸ்ட் ஒரு தடவை 2 தடவையாவது பண்ணிடுவேன். இப்ப சொன்னாங்க இது வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து எந்த முத்திரை இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? இத இப்ப நம்ம கழிவுநீக்க ஐ மீன் இந்த டிடாக்சிஃபிகேஷன் முத்திரை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா? உங்க வீடுல ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்கன்னா முதல்ல கிளீன் பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்துதான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அடுக்குவீங்க. புரியுதுங்களா? அப்ப முதல்ல எப்பயுமே கிளீன் பண்றது அத்தியாவசியம். ஓகேங்களா? அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பல நேரங்கள்ல எதனால இந்த ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னே தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிறதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸுக்கான முதிரை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ் முதிரை தான். இதை 2 அட்லீஸ்ட் முதல் ஃபர்ஸ்ட் 14 days 15 days பண்ணுங்க. That will give you the power. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.
நந்தகுமார் சார், கோ ஹெட். எஸ் சுமதி மேம், தேங்க்யூ வெரி மச். அந்த ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த என்ன சொல்றேன், அந்த ஒரே ஃப்ளோ. ஸோ அந்த எனர்ஜி லெவல் அதுல இருந்து பார்க்கணும், வந்து இந்த எனர்ஜி லெவல் எப்படி பில்டப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸ்லோலி அந்த மூச்சு வாங்க அப்படியே வந்து ப்ரீத் பண்ணி வந்து அப்படியே ஒரே ஸ்பீட்ல அப்படியே போறீங்க. ஸோ அது தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நம்ம சார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். உங்களுக்கு தெரியும்ல, நீங்க சாரோட ஸ்டூடெண்ட்ங்கும் போது சார்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டதுதான். தேங்க்யூ சார். அதான் அந்த ஃப்ளோ வாருது ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த முத்ரா இதெல்லாம் செய்துட்டு வரீங்க, அந்த எனர்ஜி லெவல் அது ஸ்டேபிளா இருக்கும். ஸோ கூடி குறைஞ்சு அதோடய ஒரே ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். அது வெரி குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நிறைய பேர் நீங்க இன்னைக்கு ரெஃபர் பண்ணதுல நிறைய பேர் உங்க இது இருந்தது, உங்களோட பங்கும். ஏன்னா சில நேரங்களில் நான் ஒரு விஷயம் காமனாகவே யோசிக்கிறது ஒரு விஷயம் உண்டு, ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கணும். கத்தே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை வந்து கத்துக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருந்தால் தான் அது வந்து சிறப்பாக விளங்கும். இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு நான் சும்மா நம்ம நான் பாட்டில் வந்து வச்சிருக்கோம். ஸோ யூ ஹவ் டன் யுவர் கான்ட்ரிபியூஷன். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட் சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா என் கிளாஸுக்கு அப்படிங்கும் போது இவ்வளவு பேரு, அதுவும் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது. தேங்க்யூ வெரி மச். நந்தா சார் கால் சங்கல்பம் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு வந்து அது லிங்க் அனுப்பியிருக்கேன், நீ ஜாயின் பண்ணி கொண்டா அப்படின்னு சொன்னாரு. இந்த டைம்ல நான் அவருக்கு தேங்க்யூ பண்றேன். மற்றது என்னுடைய ஃப்ரெண்ட் ஆக்களுக்கு நான் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுதான் இதுக்கு ரீசன். தேங்க்யூ சார் நந்தன். தேங்க்யூ. சுமதி மேம் சங்கல்ப முத்ரா வச்சீங்களா இத்தனை பேர் வரணும்னு? ஆமா ஆமாக்கா. சூப்பர். அது எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள். ஆமா. தேங்க்யூ. சலோ, தேங்க்யூ, வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் அ லாட். சுமதி மேடம் வந்து அடுத்து அட்வான்ஸ்டு முத்திரை எல்லாம் போடுவாங்க. தயவு செய்து டூ ஜாயின் ஹர். ஓகேங்களா? இட் வில் பி ரியலி வேல்யூ. ஓகேங்களா? அவங்களுக்கு வேல்யூ அடிஷனாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் பி இன் த குரூப், மெசேஜ் மீ, we will be in touch. Okay, wish you all the best. Thank you. Thank you sir. Thank you everyone. Thank you madam. Thank you sir. Thank you madam. Thanks. Thank you sir. Thank you sir. Thank you. Yeah. Thank you.